திருச்சிற்றம்பலம். தல நீரைகள் பொம்முடவல் போரி கப்பிய கரிமுகன் அடிகே கற்றிடும் அடி அவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேகும் மத்தமும் மதியம் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரல் போய மறையானி மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படுகிறிதல் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறவில் ஆட்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா அத்து எறது கொடு சுப்பி ரமணிபடும் அப்புணம் அதனிடையமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவே ஈத்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே குளிர் கொண்டு பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுவிசை கல்விதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி வாழி திறனாவளூர் வன்கொண்டர் பதம் போற்றி ஒளி வழி திருவா அதவரர் திருத்தால் போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சோகம் என்பாளுடன் ஆகிய பலர் வைத்தியராசனுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று திருச்செந்தூர் புராணத்தில் சுகபிரம்மரிஷி பூசித்த அத்தியாயம் பகுதி 2 பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவரும் ஆச்சாரர்களும் கூட்டியுள்ளது. நாம் எப்பொழுதும் ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் புத்தியை வாங்கி நின் பாதாம்புயத்தில் புகட்டி அன்பாய் முக்தியை வாங்க அறிகின்றிலேன் முதுசூர் நடுங்க சத்தியை வாங்க தரமோ குவடு தவிடுபட குத்திய காங்கேயனே விளையனுக்கு என் குறித்தனையே என்று மிக அற்புதமாக நமது அன்னைநாத பெருமான் கூறுகின்றார். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், புரியுங்களா? இது என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், புத்தியை வாங்கி என் பாதாம்புயத்தில் பெருமானே அடியன் தீவிரை மிகவும் செய்தவனாக இருக்கின்றேன். அடியன் ஒரு தவமும் செய்ததாக இல்லை. சரி, மூச்சு பயிற்சி பண்ணி இந்த பிராணயாமம்லாம் பண்ணி மனதை அடங்க செய்து உன்னுடைய திருவடிக்கு வரலான்னு பார்த்தா அந்த ஆற்றல் கூட எனக்கு இல்லை. சரி, வேற என்ன ஆற்றல் இல்லை அப்படின்னா, சரி தல யாத்திரை மேற்கொள்ளுவோம்னு பார்த்தா அதுக்கும் நான் சோம்பேறித்தனமா இருக்கேன். இப்படி தன்னை ரொம்ப தாழ்த்துறாரு அருணைநாதர். சரி, ஒரு அடியார்களோடு இணங்கி சேருவோம்னாலும் அதுவும் என்ன நாட செய்ய முடியல. ரொம்ப சோம்பேறியாவே இருக்கேன். எந்த ஒரு ஆற்றலும் எனக்கு இல்லை. என்னுடைய புத்தி முழுவதும் உன்னுடைய பாதாமுகத்தில் இருக்க வேண்டும். ஆனா என்னுடைய புத்தியானது இந்த இடத்துல மனமும் புத்தி ஒரே இதை குறிக்கும். மனமானது ஒரு இடத்துல இருக்காது, எங்கேயாவது அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த குரங்கு கதை தான். திடீர்னு இங்க இருக்கும், திடீர்னு அமெரிக்காவுக்கு போயிடும், திடீர்னு அடியில் ஒரிசாவுக்கு போயிருந்தாரா ஒரிசாவுக்கு போயிடும். நீங்கள் நம்ம கூட வந்துருவீங்க. என்ன இப்படி மனம் ஒரு இடத்துல இருக்காது. திடீர்னு நல்லவனாவே இருக்கும், திடீர்னு கெட்டவங்க கூட சேர்ந்துச்சுன்னா அந்த புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அவங்க குறை பேசிக்கிட்டு இருப்பாங்க, நீங்களும் சேர்ந்து என்ன ஆயிடுவீங்க, குறை பேசுற அளவுக்கு ஆயிடுவீங்க. அதனால மனதை அடக்குவது ரொம்ப கஷ்டம். அதை தடுத்தி நிறுத்தி இறைவன்பால் செலுத்துவது ரொம்ப கஷ்டம். அது எதனால செய்ய முடியும் அப்படின்னா, வழிபாடு ஒன்றினால் மட்டுமே செய்ய முடியும். அதுலேயும் அந்த வழிபாட்டில் முக்கியமாக பிராணாயாமம் செய்தால்தான் மனம் அடங்கும். மற்ற எந்த இதுலையுமே மனம் அடங்காது. வழிபாடு செய்ய செய்ய இறைவனே நமக்கு அந்த பிராணாயாமத்தை நமக்கு உணர்த்துவார். 1 மடங்கு உள்ளே இழுத்து 4 மடங்கு அந்த மூச்சு காற்றை சுவாசித்து 2 மடங்கு அதை வெளியே விட்டு அந்த காற்றை அடக்கும் கருத்தறியனே என்று கூட நமது திருமல தேவன் என்ன சொல்றாரு, காற்றை அடக்கி அடக்கி சுவாசம் என்ற அந்த ஒரு வித்தையை நாம கத்து வைத்துக் கொள்ள வேண்டும். சிலர் பார்த்தீங்கன்னா மூச்சு அப்படின்னு விடுவாங்க. அப்படி விட்டோன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரம் ஆயிலு முடிய போதுன்னா நல்லதான். இழுத்து மூச்சை விட்டு மூச்சை விடும்போது மெதுவாக விடணும். மூச்சை விடும்போது இந்த உங்களுக்கு பிராணம் இதில் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, மூச்சு பயிற்சி நம்ம யோகாசனத்தில் சொல்லி கொடுப்பாங்க.
மூச்சை எந்த அளவுக்கு உள்ள நிப்பாட்டுறோமோ அந்த அளவுக்கு ஆயில் கூட, எந்த அளவுக்கு வெளியே விடுறோமோ அந்த அளவுக்கு ஆயில் கம்மி. உங்களுக்கு ஆயில் அதிகமாக வேணுமா குறைவா வேணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். நமக்கு அதிகமா எதுக்கு ஆயில் தேவை? எல்லாரும் நான் 100 வயசு வரைக்கும் வாழணுங்கன்னு நினைக்கிறாங்க. எதுக்கு வாழ்ந்து என்ன செய்யணும்? இறைவனுக்கு தொண்டு செய்யறதுக்காக வாழணும். மற்ற எதுக்கு செலவிட்டாலும் அது வீணான செயலாக ஆகிவிடும். இப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் கரெக்டா வேலைக்கு போயிடுவேங்க, கரெக்டா சாப்பிட்டுருவேன், கரெக்டா நேரத்துக்கு தூங்கிடுவேன். ஏதாவது பயன் இருக்கா? ஒரு பயனும் கிடையாது. அது உண்டு உடுத்தி இங்க இருப்பதாக போனீரேன்னு சொன்ன மாதிரி மாணிக்கவாச பெருமான் சொல்றதுக்கு இணங்க, உண்டு உடுத்தி அது அங்கிருந்து இப்படி பொத்தியே கொண்டு வந்துட்டாங்க. சரி சரி, என்ன உண்டு உடுத்தி இங்கு இருப்பதாக போனீரே என்று சொல்வதற்கு இணங்க, வர வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, வேலைக்கு போக வேண்டியது, இப்படி நம்முடைய காலமெல்லாம் வீணாக போகின்றது. அப்படியெல்லாம் போக விடாமல் என்னுடைய பெருமான் என்ன செய்தார் என்றால், என்னை என் புத்தியை வாங்கி அவருடைய பாதாம்புயத்தில் வைக்குமாறு செய்தார். அப்படி செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதுக்குரிய பயனை நான் தெரியாமல் இருக்கின்றேன், அதை அறிகின்றேன் அப்படின்னாரு. புத்தியை வாங்கி நின் பாதாம்புயத்தில் புகட்டி அன்பாய் முக்தியை வாங்க அறிகின்றேன். சரி, புக்தி என்ன செய்யும் அப்படின்னா, வழிபாடு செய்து முக்தியை அடைவதற்கான தகுதியை பெறும். அதுதான் இந்த புத்தியினுடைய வேலை. நீ எந்த வினை செஞ்சாலும் அது எந்த தத்துவத்துல பதியும் அப்படின்னா, புத்தி தத்துவத்துல பதிஞ்சிடும். நீ எந்த செயல் செய்தாலும் சாமி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று வச்சிருக்காரு. அதுல போய் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோரேஜ் ஆயிரும். நீ நினைச்சாலே ஏறிடும். செயல்ல செய்யணும்னு இல்லை, நீ நினைத்தாலே அது புத்தி தத்துவத்துல ஸ்டோரேஜ் ஆகும். சாமி அந்த புத்தி தத்துவத்தை ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. அது எக்கச்சக்கமான வினைகளை சேர்த்து வச்சிருக்கோம். 1 2 கிடையாது, கோடிக்கணக்கா சேர்த்து வச்சிருக்கோம். 6 கோடி மாயா சக்திகள் தம் மாயைகள் தொடங்கின என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்வதற்கிறாங்க. கோடானு கோடி வினைகளை செஞ்சு வச்சிருக்கோம். நம்ம என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா மனதால நினைச்சிருப்போம், வாக்கால திட்டிருப்போம். இதுதான் நன்மை, இதுதான் தீமைங்கிறது கூட நமக்கு தெரியாது. அது கூட யாருதான் முடிவு பண்ணுவா? இறைவன் தான் முடிவு. நீ ஒரு செயல் நல்லதுன்னு நினைச்சு செய்வீங்க, அது தீயதா மாறுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. சில இது தீமைன்னு நினைப்பீங்க, அது நன்மையாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்படி இறைவனுடைய கணக்கு வேற, நம்முடைய கணக்கு வேற. அதே மாதிரி 63 நாயன்மார்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாம் உலக அறத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சவங்க. முழுக்க முழுக்க சிவன் நல்வினைக்காக உலக அறங்களையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் அதை ஒரு பொருட்டாவே நினைக்கல. அவங்க எண்ணமெல்லாம் என்ன, சிவசிந்தனையோட இருக்கணும். மனைவி மக்களை எல்லாம் சிவ குடும்பமாக மாற்ற வேண்டும், அனைவரும் சிவபெருமானுக்கு அடிமையாக வேண்டும் என்ற திறத்தையோடே இருப்பார்கள் அடியார் மக்கள். அப்படிதான் 63 நாயன்மார்களும் இருந்தாங்க. செயற்கரிய செயலை செய்தவர்கள், செயற்கரிய செய்த பெரியவர்கள் அவர்கள். நாமெல்லாம் செயற்கரிய செய்யலாகாத சிறியவர். நம்ம அந்த அளவுக்கு செய்ய முடியுமா? ஒரு மனதால் கூட நம்மளால நினைக்க முடியாது. இறைவனை ஒரு அரை நிமிஷம் கூட நம்மளால நினைக்க முடியும். ஆனா அவங்க உட்கார்ந்தாலும் அப்படியே ஆழ்ந்து உட்கார்ந்துருப்பாங்க. அப்படியே நேற்று அந்த இதுக்கு போயிருந்தோம், நேற்று காலையில அங்க போயிருந்தோம், உத்தரகிரிக்கு போயிருந்தோம். கண்டகிரி அங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா சின்ன ஒரு தியான மண்டபம் மாதிரி இருக்கு. அவர் பாத்தீங்கன்னா அது குகைக்கு நடுவுல உள்ள அப்படியே ரொம்ப நேரம் தியானம் பண்ணிட்டு இருந்தார். ஆனா என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, என்ன ஒரு இதுன்னா, தியானம் பண்ணிட்டே இருந்தாரு, திடீர்னு இப்படின்னாரு, தியானம் பண்றவங்களுக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா, எறும்பு கடிச்சா கூட தெரியக்கூடாது. கரையா ரமண மகரிஷி தவம் செய்யும் போது கரையெல்லாம் அரிச்சிருச்சான், வெறும் எலும்பு தான் தெரிஞ்சதான். நமக்கு என்ன ஆகும், திடீர்னு இங்க ஊரும் அங்க ஊரும் திடீர்னு இப்படி எல்லாம் இருந்தோம்னா நம்ம தவம் பண்ண முடியுமா சொல்லுங்க பாப்போம். அப்ப மனம் ஒருநிலைப்பட்டுருச்சுன்னா இந்த இது தெரியாது. கொசு கடிச்சாலும் தெரியாது, கரையால் அரிச்சாலும் தெரியாது. மனம் ஒன்றுவதற்கு தான் எத்தனை வழிபாடும் மனம் ஒன்றுவதற்கு தான். சாமி ஆகமத்துல அருளிய ஆகமங்கள் அனைத்துமே நாம செய்யற வழிபாடுக்கு தான். எதுக்கு? எல்லாம் அந்த மனம் அடங்குறதுக்கு தான். இதை கடைபிடித்தாவது, இப்ப நீங்க சிவபூஜை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மனம் முழுவதும் அந்த 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ முழுக்க அதுலதான் இருக்கும், வேற எங்கேயும் போகாது. அடுத்து என்ன செய்யணும், சாமிக்கு அந்த திருமஞ்சன குடத்தை எடுக்கணும், அதுக்கு தண்ணீர் ஊற்றணும், அதுக்கு மந்திரத்தை சொல்லணும், அதுக்கப்புறம் 4 பாத்திரத்தில் எடுத்து ஊற்றணும், அடுத்து என்ன, இதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும், அதுக்கு என்ன மந்திரம். உங்களுடைய எண்ணம் முழுவதும் இதிலேயே ரொட்டீனா ஓடிக்கிட்டு, அந்த நேரத்துல புறத்துல உங்களுக்கு எண்ணம் போகாது. அதனாலதான் சிவ பூஜை செய்யணும்னு நம்ம அருளாளர்கள்லாம் சொல்றாங்க. அந்த
அதனாலதான் வரலாறுல என்ன சொல்றாங்க, இந்திரதேவன், அக்னி தேவன், யமதேவன் அனுஷ்டானத்துல உண்டு இருக்குல்ல. அதுல அட்டத்துக்கு பாலத்தை வணங்கி ஓம் பார்வதி சமேத பரமேஸ்வராய நமன்னு சொல்லணும். ஸோ அதனுடைய அனுஷ்டானம் முடிஞ்சதும் கடைசி முடிஞ்சதும் இந்திர தேவாயனமா, அக்னி தேவாயனமா, யம தேவாயனமா, நிதி தேவாயனமா, வர்ண தேவாயனமா, வாயு தேவாயனமா, குபேர தேவாயனமா, ஈசான மூர்த்திய நம, ஓம் பார்வதி சமேத பரமேஸ்வராய நம அப்படின்னு சொல்லி சாமி விழுந்து கும்பிட்டு தான் நீங்க முடிக்கணும். இருக்கு, நான் உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். அந்த தனியா ஒரு இது கொடுத்தாங்கல்ல, அதுலயும் இருக்கு. அதுலயும் கடைசி கடைசி முடியும் இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். அதுல படிச்சு பாருங்க, இருக்கும். அப்படி இல்லைங்கிறீங்களா? அப்ப உங்களுக்கு இனிமே தெரிஞ்சுக்கோங்க. சரி, இனிமே தெரிஞ்சுக்கோங்க. அந்த அந்த இல்லையா? இல்ல கடைசி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அட்டத்துக்கு ஒரு அதிதேவங்க இருப்பாங்க, அதை சொல்லி பிடிக்கும். சரிதானா? சரி சரி, இது முடிஞ்சது நான் உங்களுக்கு சொல்றேன். இது முடிஞ்சது நான் உங்களுக்கு விளக்குறேன். என்ன சொல்ல? சரி, அப்படி முக்தியை வாங்க அறிகின்றே பெருமானே, நான் என்ன செய்யல, முக்தி அறிவதற்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்கின்றேன். ஏன்னா எந்த ஆட்டனுமே என்கிட்ட இல்லை. மூச்சு பேச்சு இல்லை, பிராணாயாமம் இல்லை, வழிபாடு இல்லை, தலையாத்திரை மேற்கொள்ளல, அடியார்களோட இனங்களை இதெல்லாம் செய்யறதுனால நான் முக்தியா இருக்கின்றேன். அது திருவெண்காடு, திருவெண்காடு சொன்னது. சரி, அது வேற இது வேற. திருவெண்காடு வேற, திருமறைக்காடு வேற. அப்படியா? நான் முடிஞ்சது சொல்றேன் சார், நான் முடிஞ்சது கண்டிப்பா சொல்றேன். திருவெண்காடு வேற, இது வேற. மறைக்காடு வந்து திறக்க பாடியது திருமறைக்காடு. திருவெண்காடு வந்து பிள்ளை பேரு முக்குள நீர் தோய்வு கண்காட்டு பதிகம் படிச்சது, அது வேற. இது பன்னிநேர் மொழியால் உமை பங்குறோம், அது வந்து திருமறைக்காடு. இது வந்து திருவெண்காடு. அது ரெண்டுமே வேற வேற. பத்தி புத்தியை வாங்கி நின் பாதாம்புயத்தில், அந்த புத்தி என்ன செய்யணும்? சாமியுடைய அந்த திருவடியை நினைந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் சிறப்பு. இல்லைன்னா புத்தி இருந்து பயன் இல்லை. புத்தி இருந்தும் திருவடி எதற்கு ஓமம்னு சொன்னேன் ஏற்கனவே. மலர் சிலம்படி, மலருக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. திருவடி என்ன சொல்லுவாங்க? திருவடியை இல்ல, மலர் சாமி திருவடினாலே மலர் சிலம்படிதான். நாம் வாடுகின்ற மலரை கொடுத்து இறைவனுடைய வாடாத மலராகிய திருவடியை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். கடைசி இந்த உயிரானது திருவடிகள் போய் தான் பேரின்பத்தை அனுபவிக்கும். அதோட அல்ல, சுத்தாந்ததியை சிவன் திருக்கடை கஞ்சியத்தி ஜனனம் ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்து ஆண்டு மலம் கிளவி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் ஒளிவித்து இனி வரும் பிறப்பை அறுத்து முத்தாந்த பாத மலர்கீழ் வைப்பன் என்று மொழிந்திடவும் உலகரெல்லாம் மூர்க்கராகி பித்தாந்த படுகொலியில் படுந்து வீழ்வரிது என்ன பிராந்தே அப்படின்னு சித்தாந்த சிவஞான சித்தியார் நூல் சொல்றது. கடைசி அந்த திருவடி தான் கடைசி நமக்கு அந்த பேரின்பத்தை நமக்கு சுவாமி நல்குவார். சரி, அப்படி பாதாம்புயத்தில் புகட்டி அன்பாய் முக்தி வாங்க அறிகின்றே முதுசூர் நடுங்க சக்தியை வாங்க தரமோ. இப்ப சூரபத்மன் எதுக்கு ஓமானம்? ஆணவ மலத்துக்கு ஓமானம். அத சுவாமி என்ன பண்ணாரு? தன்னுடைய கையில் வைத்திருக்கின்ற சக்தியை கொடுத்த அந்த வேலாயுதத்தை வைத்து சூரனுடைய அந்த சூரனை இரண்டாக பிளந்து சேவலும் மயிலுமாக ஆக்கினார். இப்ப ஆணவமலம் அழியுமா? அழியாது. சூரபத்மன் அழிச்சாரா? அழியல. ஆனா என்ன ஆனாரு? சேவலும் மயிலுமாக ஆனார். அதே போல ஆணவ வலிமை குன்றுனதுக்கு அப்புறம் இதுக்கு என்ன உண்டாகும்? இறைவனுடைய பேரின்பம் இந்த உயிர்களுக்கு கிடைக்கும் என்ற காரணத்தினாலே கடைசி அவங்க ரெண்டு பேரும் சேவலும் மயிலுமாக முருகப்பெருமானுடைய திருவடியை அடைகின்றார்கள். ரெண்டு பேருமே ஏற்கனவே ஓர் உடல்ல இருவரும், ஈஸ்வரனும் பதுமனும் இருவரும் ஒரே உடல்ல இருந்ததுனால மறுபடியும் அவங்க அந்த பதத்தை போய் அடைகின்றார்கள். அப்ப ஆணவ மூலம் நீங்க வேண்டும் என்றால் முருகப்பெருமானுடைய வேலாயுதம் ஆணவ மூலத்தை மெலிவடைய செய்யும். வேலை எதுக்கு ஓமானம்? ஞானத்துக்கு ஓமானம். இந்த உயிருக்கு என்ன வர வேண்டும்? ஞானம் வர வேண்டும். ஞானம் அல்லாமல் மோட்சத்தை கொடா. ஞானத்தை கொடுத்தாலன்றி மோட்சம். அப்ப ஞானம் வருவதற்கு தான் இத்தனை வழிபாடும். ஞானம் உடனே வந்துமானா வராது. சரியை செய்யணும், கிரியை செய்யணும், யோகம் செய்யணும், இந்த மூன்று முற்று பெறணும், எல்லா பொருள்களையும் ஈசனை காண வேண்டும். அதுதான் ஞான நிலை. கடைசி நிலை என்னன்னா எல்லா உயிர்க்குள்ளையும் பார்த்து அவன் எல்லா பொருளையும் கலந்திருக்கின்ற உணர்வு வருவதுதான் ஞானம்.
முக்கியமா சொல்ல போனா ஞானசம்பந்த பெருமான் ஒன்னே ஒண்ணு சொன்னாரு. ஞானம்னா என்ன தெரியுமான்னு கேட்டாரு. உடனே அத பாட்டுல சொல்லிடுறாரு, ஞானம் ஈசன்பால் அன்பு. முடிஞ்சு வச்சா ஒரே வார்த்தை, ஞானம் ஈசன்பால். எல்லாரும் சாமி மேல அனுபவிக்க சொல்றாங்க. எப்படி அனுபவிப்பது சொல்லுங்க பாப்போம். எப்படி சாமி மேல அன்பு வைப்பீங்க? இப்ப உதாரணத்துக்கு ஒரு சொல்றேனே, இப்ப நீங்க வீட்டுல இருக்கீங்க. இப்ப இறைவனுடைய அன்பை நீங்க பெறுவீங்கிறது எதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு துளியாவது அன்பு இருக்குங்கிறத இப்ப நீங்க வீட்டுல இருக்கும் போதே திடீர்னு உங்க கோயிலுக்கு கூப்பிடுறாங்க, எங்கேயாவது கூப்பிடுறாங்கன்னு வச்சுங்களேன். நீங்க மீறி கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாவது அன்பு இருக்குன்னு அர்த்தம். நீங்க சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, முக்கியமான சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்துல உங்களை கூப்பிடுறாங்க. அந்த நேரத்துல நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்பு இருக்குன்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா இன்னும் நீங்க ட்ரைனிங் எடுக்கணும்னு அர்த்தம். உங்களுக்கு எந்த இதெல்லாம் உங்களுக்கு, அதாவது இறைவனுக்காக நீங்க எவ்வளவு காலம் இன்னும் செலவிடணும் நீங்க விரும்புறீங்களோ அப்ப இறைவன் மேல உங்களுக்கு அன்பு பெருகிட்டே வருதுன்னு அர்த்தம். இந்த உலக இன்பத்தெல்லாம் விடுத்து நீங்க எப்ப இறைவனுக்காக காலங்கள் எல்லாம் செலவிட ஆரம்பிக்கின்றீங்களோ அப்போ உங்களுக்கு இறைவன் மேல அன்பு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சா? எல்லா நூல்களும் நமக்கு அதான் சொல்லுது. எல்லா உயிரிடத்தும் அன்பு செலுத்தணும், எல்லா உயிரிடத்தும் அன்பு செலுத்தினாதான் ஈசன் மேல் நமக்கு அன்பு வரும் அப்படின்னு சொல்லுது. நூல் அப்படித்தானே சொல்லுது. அப்ப நம்ம எல்லா பொருளையும் ஈசனை பார்ப்பது எப்படி? எல்லா உயிரிடத்தும் அன்பு செலுத்தணும். நம்ம ஒருத்தரை பார்த்தா பகைமையா தெரியுறாங்க, ஒருத்தவங்க நெருக்கமா தெரியுறாங்க. இப்படி இருந்தா நம்மளாம் கடை தர முடியாது. எல்லா உயிரிடத்துலையும் யாரை பார்க்கணும்? சாமியை பார்க்கணும். அப்படின்னாதான் நமக்கு ஈசன் மேல அன்பு வரும். கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணம் வரும், நிறைய பணி செய்யணுங்கிற எண்ணம் வரும். இப்ப இப்ப இது சிவ சம்பந்தமா இருக்கீங்களா, பிரச்சனை இல்லை. இது தவிர்த்து நம்ம சீரியல்ல போய் உட்கார்றது, தொலைக்காட்சி பாக்குறது அந்த மாதிரி இல்லாம சிவ சம்பந்தமா இருந்தா உங்களுக்கு சாமி மேல அன்பு வருதுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அதனால நம்ம எண்ணம் முழுவதையும் இறைவனுக்காக ஆக்க வேண்டும். எண்ணத்துக்குள்ள யார் இருக்கா? எண்ணத்தை அறிபவன் இறைவன். அதனால சத்தியை வாங்க தரமோ குவடு தவிடுபட குத்திய காங்கேயனே. முருகப்பெருமான் இடத்துல காங்கேயனே அப்படின்னா, காங்கேயனே என்ன இருக்குன்னா கங்கையினுடைய மைந்தனே அப்படின்னு அர்த்தம். சாமி ஏன் அந்த கொஞ்ச நேரம் கங்கையில இருந்ததுக்கே முருகப்பெருமானுக்கு காங்கேயன்னு பேரு. இப்ப சாமியுடைய நெற்றிக்கண்ணில இருந்து சாமி போறாரு. அக்னி பொறியா போனதும் வாயுகிட்ட கொடுக்க, வாயு அக்னி தாங்க முடியாம அக்னிகிட்ட கொண்டு போய் கொடுக்க, அக்னி தாங்க முடியாம கொண்டு போய் கங்கையில சேர்க்க, அந்த கொஞ்ச நேரம் கங்கையில அந்த நெருப்பு பொறி இருந்தது. கங்கை தாங்க முடியாம கொண்டு போய் சரவண பொய்கையில விட்டுருச்சு. அதனால சாமிக்கு காங்கேயன். கங்கை ரெண்டாவது கங்கையை அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மைந்தனே அப்படின்னு குறிக்கும். ஆமா, அது காங்கேய நல்லூர், இது காங்கை. சரி, அப்படி முருகப்பெருமானுக்கு இங்க என்ன சொல்றாருன்னா காங்கேயன் அப்படிங்கிற. காங்கேயனே வினையனுக்கு குறித்தனே. நான் எல்லா வினை செஞ்சவன், எனக்கு ஒரு தகுதி கூட கிடையாது, நான் ரொம்ப வினை செய்தவன். நான் உன்னுடைய திருவடி அடைய முடியுமா? உன்னுடைய திருவுள்ள குறிப்பு எந்தவாறு இருக்கின்றது முருகா அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. வினையனுக்கு என் குறித்தனை, உன்னுடைய திருவுள்ளம் எப்படி இருக்கின்றது? நான் அடியன் கடை தேறிடுவேனா? தேற மாட்டேனா? திருவடி அடைஞ்சிருவேனா? அடைய மாட்டேனா? உன்னுடைய பாதாம்புயத்துல நான் எப்போ நான் அன்பு வைக்க போறேன்? எப்பொழுது என்னுடைய புத்தியெல்லாம் மாற்றி உன்னுடைய திருவடிக்கு சேரும்? அதுக்கு முக்தி அறிவதற்கு ஒரு வாய்ப்பும் இல்லாமல், ஒரு உபாயம் இல்லாமல் அறியாமல் இருக்கின்றனே, அடியன் கடை தேர்வனா என்று இந்த இடத்துல முருகப்பெருமான்ட்ட கேட்கிறாரு. யாரு? அருணகிரிநாதர். புரிஞ்சுச்சா? சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடும். சிவபிரம ரிஷி பூஜித்த அத்தியாயம் ஏற்கனவே முதல் பகுதி பார்த்துட்டோம். இப்ப ரெண்டாவது பகுதியில என்ன சொல்றாரு அப்படின்னா, சூரிய குலத்தில் உதித்த. ஏற்கனவே சாமி ஒவ்வொரு மூத்தமா சொல்லி குமாரமூர்த்தி வடிவம் வரைக்கும் சொன்னோம். இப்ப முருகப்பெருமானுக்கு அடுத்த ஒரு சிறப்பான ஒரு இதை சொல்றாரு. சூரிய குலத்தில் உதித்த சித்திரசேனன் என்னும் கூர்மையும் நீச்சியும் ஒளியும் உள்ள வேல் கொண்ட ஒரு வேந்தன், ஒப்பற்ற ஞானமயமாம் திருப்பரங்குன்றில் முதிர்ந்த பெருந்தவம் செய்யும் முதன்மையை இன்ப கந்த இறைவன் கண்டு திருவுள்ள மகிழ்ந்து விரும்பியது யாது என்று கேட்ப விளம்புவான் ஆயினான். இந்த சித்திரசேனன் என்பவன் யார் அப்படின்னா, ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மகாபாரத காலத்துல பாண்டவர்கள்லாம் எங்க போயிடுவாங்க? காட்டுக்கு போயிடுவாங்க. இப்ப அங்க போய் இவங்களை எப்படியாவது வீழ்த்தணும், காட்டுல போய் அவங்க சூழ்ச்சியால எப்படியாவது வெல்ல வேண்டும் என்று கௌரவர்கள்லாம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவர் பக்கத்துல தங்கியிருப்பாங்க. அப்படி தங்கியிருக்கும் போது அந்த சித்திரசேனன் என்பவன் யாருன்னா கந்தர்வர், தேவர்கள்ல கந்தர்வனா இருக்கக்கூடியவன் சித்திரசேனன். அவன் போது எல்லா படையும் திரட்டிக்கிட்டு பூலோகத்துக்கு அந்த ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்துல குளித்து கொண்டிருக்கும்.
அப்படி குளித்து கொண்டிருக்கும் போது உள்ள மூழ்கி குளிச்சுக்கிட்டு இருப்பானா. அந்த நேரத்துல துரியோதனன் அங்க போவான். போய் அவனும் உள்ள மூழ்கினது தெரியாம இவன் படையோட சென்று எல்லாம் போய் அங்க போய் மூழ்குவாங்களா. உடனே 2 பேருக்கும் போர் நடக்கும். யாருக்கும்? சித்திரசேனனுடைய படைகளுக்கும் துரியோதனுடைய படைகளுக்கும் 2 பேருக்கும் சண்டை நடக்கும். கதை புரியுதா? 2 பேரும் சண்டை நடந்ததும் இப்ப என்ன ஆகும் அப்படின்னா துரியோதனன் தோத்துருவான். தோத்ததும் சித்திரசேனன் என்ன பண்ணுவான்? அவனை தூக்கி சிறையில் வைத்து விடுவான். யார? துரியோதனனை. இப்ப இந்த செய்திய போய் தருமன்ட்ட சொல்றாங்க. பாண்டவர்களாக வரக்கூடிய தருமன்ட்ட போய் சொல்றாங்க. தருமன் என்ன பண்றான்? உடனே அர்ஜுனனை பாக்குறான். அர்ஜுனனுக்கு வந்து அவர் ரொம்ப தெரிஞ்சவன். யாரு? சித்திரசேனன். ஏற்கனவே அவன் தேவலோகத்துல அவனுக்கு நண்பராக இருந்தவர். யாருக்கு? அர்ஜுனனுக்கு. இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொன்னதும் உடனே அவர் என்ன பண்றாரு? அர்ஜுனன் வந்து அவர்களை வென்று துரியோதனனை மீட்டான். அப்படி துரியோதனனை மீட்டதுனால போய் பாண்டவர்கள் வந்து என்னை காப்பாற்றுவதா, இதை நான் உயிர் விடுவதே மேல் அப்படின்னு சொல்லி தன் உயிரை மாய்த்து கொள்ள போனா துரியோதனன். பாண்டவர்கள் போய் என்னை வந்து காப்பாத்துறதா, அந்த கௌரவ குறைச்சல். அதனால அவங்களுக்கு கௌரவர்கள்னு பேரு. பாண்டவர்களுக்கு கௌரவம். இப்பயும் பாருங்க, நிறைய பேர் பாருங்க இந்த உலகத்துல என்ன செய்வாங்கன்னா அந்த கௌரவம் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மீசியை முறிக்கிட்டு இந்த என்னை அவன் வந்து கூப்பிடட்டும், நான்லாம் போக முடியாது, போன் பண்ணாலும் போக முடியாது, நேரில் வந்து கூப்பிட்டாதான் போவேன். அவன் என்ன சொல்றது? போன்ல கூப்பிட்டா நான் உடனே போயிடுறதா, நேரில் வந்து அழைக்கணும் அப்படிம்பாங்க. சில பேர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் எப்படின்னா ரொம்ப கௌரவம் பார்ப்பாங்க, எல்லா விஷயத்திலையும் கௌரவம் பார்ப்பாங்க. வந்து கூப்பிடட்டும், எதுனாலும் வந்து செய்யட்டும், நாமெல்லாம் அங்க போக முடியாது, அவங்க வெத்தலை பாக்கு பழம்லாம் வச்சு அழைக்கட்டும் அப்படிலாம் என்ன செய்வாங்க? அப்படிலாம் இருப்பாங்க. சில பேர் அப்படிதான் இருக்காங்க. இன்னும் பாருங்க அப்படிதான் இருக்காங்க. யாரும் முன்னேறது மாதிரியே தெரியல. நம்ம அடியார்கள் அப்படி இருக்கலாமா? நம்ம அப்படி இருக்கலாமா? அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நம்ம போய் அங்க போய் நிக்கணும். நீங்க கூப்பிட்டீங்களாயா அப்படின்னு ரொம்ப பணிவு வேணும். பணிவு இல்லாம நம்ம சைவத்தில் நிக்கவே முடியாதுன்ட்டாங்க. நம்ம சிவஞான சித்தியார் நூலே சொல்லுது. வாழ்வு என்னும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வு என்னும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது சால உயர்ந்த சிவ ஞானத்தினாலே போலியில மதியினானை போற்றுவார்கள் தோற்றினாரே அப்படின்னு நூல் நமக்கு சொல்லுது. சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் தாழ்வு என்னும் தன்மையோடு. பணிவு இங்க ரொம்ப முக்கியம். அப்படின்னாதான் சிவபெருமான் இங்க வழிபாடு பண்ண முடியும். பணிவு இல்லாதவங்களாம் இங்க இருக்கவே முடியாது. அடுத்த நிமிஷமே ருத்ராட்சத்தை கழட்டிடுவாங்க, அந்த மாதிரி போயிடுவாங்க. திருநீர் அணியதுக்கு தயங்குவாங்க. அந்த திருநீர் பூசுறவங்க அந்த இதை பார்த்ததுமே வணங்க ஆரம்பிப்பாங்க, பணிவாங்க, சாமிக்கு முன்னாடி திருமுறைகள் பாடுவாங்க. ரொம்ப பணிவு இருக்கும். அடியார்களை பார்த்தா பணிவு வரணும். அடியார் வந்து அப்படி நெஞ்ச நிமித்திட்டு போகக்கூடாது. அடியார் வந்து குறுகிடணும். அந்த பாட்டுல சொல்றாருல, குறுகின இருக்கே அப்படிங்கிறாருல. யாரு? அடியார்களுக்கு தான் குறுகிய எண்ணம் வரும், குறுகிய மனப்பான்மை. எல்லாமே சென்று சென்று குறுகுவாங்க. இறைவனுக்கு முன்னாடி ரொம்ப குறுகி இருப்பாங்க, அடியார்களுக்கு முன்னாடி ரொம்ப குறுகி இருப்பாங்க. நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை எஞ்சோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிடியறிவோம் படிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை கோமார்க்கே நாம் என்றும் மீளாய் ஆளாய் கொய்மலர் சேவடியினையே சென்று குறுகினோமே அப்படின்னாரு சாமி. நமக்கு சென்று குறுகணும். சாமிக்கும் அடியார்களுக்கும் ரொம்ப குறுகி நெஞ்ச நிமித்தி போகக்கூடாது. திருக்கோயில் போகும்போது கையை தொங்க போட்டு போகக்கூடாது. இன்னும் நிறைய பேர் அடிய சொற்பொழிவில் சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தும் அங்க கோயில்ல தொங்க போட்டு தான் போறாங்க. தொங்க போட்டு என்ன செய்யக்கூடாது? தூக்கிய கையை அப்படியே சுத்தி வர வரைக்கும் இந்த 2 கையும் இப்படி வச்சுக்கிட்டே இருக்கும். வச்சு சுத்தி வரும். சரி, அப்படி உள்ள அந்த சித்திரசேனன் என்பவன் கூர்மையும் நீச்சியும் ஒளியுமுள்ள வேல் கொண்ட ஒரு வேந்தன் ஒப்பற்ற ஞானமயமாம் திருப்பரங்குன்றில் முதிர்ந்த பெரும் தவம் செய்தான். அப்படிப்பட்ட கந்தர்வர்கள் இருக்கக்கூடிய அந்த சித்திரசேனன் திருப்பரங்குன்றில் வந்து என்ன செஞ்சானா? தவம் செய்தான். அவங்களும் தவம் செய்ய முடியுமா? இந்த கந்தர்வ ரொம்ப நாள் அது வகை முடியல. 30 முடிஞ்சான். சரிங்க, சரி, சந்தோஷம். அப்படிப்பட்ட சித்திரசேனன் கந்தர்வர்கள்ல ஒருவனாக இருந்தவன் இப்ப எங்க வந்திருக்கான்? திருப்பரங்குன்றில் வந்து தவம் செய்து கொண்டிருந்தான். அப்படி தவத்துக்கு இறங்கி முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து கண்டு மாபெரும் திருவுள்ள மகிழ்ந்து விரும்பியது யாது என்று கேட்டார். யாரு கேட்டா? முருகப்பெருமான் கேட்டார். யாருக்கிட்ட? சித்திரசேனன் கேட்டார். நான் மாட கூடல் என்னும் மதுரையில் தற்பரன் இன்பமான திருமேனிகள் தாங்கி. தற்பரன் யாரு? சிவபெருமான். தற்பரன்னா தயாபரன், எல்லா உயிரத்தும் அன்பு செலுத்தக்கூடியவன். தயவு அப்படின்னா தயவு. அந்த யா என்கின்ற உயிரானது இங்கிட்ட தா இங்கிட்டு ஊ இருக்கா,
தயவு. இந்த யா என்கின்ற இந்த உயிரானது இந்த நாம எப்படின்னா இரு வகையான அன்பு செலுத்தினாதான் நாம இறைவனை போய் அடைய முடியும். ஒன்று பரோபகாரம், மற்றொன்று சத்து விகாரம். பறவைகள் இருக்கு பாருங்களா, பறவைகளுக்கு எத்தனை ரெக்கை இருந்தா பறக்கும்? 2 ரெக்கைகள் இருந்தா பறக்கும். ஒரு ரெக்கை இல்லைன்னா பறக்க முடியுமா? அது மாதிரி உயிர்கள்ட்ட மட்டும் அன்பு வச்சா போதாது, இறைவன் மேலேயும் அன்பு வைக்கணும். பரோபகாரம் என்பது இறைவன் மேல் வைக்கின்ற அன்பு, சத்துவிகாரம் என்பது உயிர்கள் வாழ் வைக்கின்ற அன்பு. இந்த 2 இடத்தையுமே அன்பு இருந்தால் தான் நாம் எங்க போக முடியும்? இறைவன்கிட்ட போக முடியும். இல்லை நான் எல்லா உயிரத்தை மட்டும் அன்பு செலுத்துறேன், இறைவன் மேல அன்பு இல்லைனாலும் போக முடியாது. சரி, இறைவன் மேல எனக்கு அன்பு இருக்கு, உயிர்கள் பால் அன்பு இல்லைனாலும் போக முடியாது. பரோபகாரம் சத்துவிகாரம் இல்லைன்னாலும் போக முடியாது. அப்ப 2 ரெக்கைகள் இருந்தாதான் பறவைகள் பறக்க முடியும். ஒரு ரெக்கை இருந்தால் பறக்க முடியாது. அதுபோல நான் இறைவனுடைய திருவடியை அடைய முடியாது. அப்ப தயவு ரொம்ப முக்கியம். எல்லா உயிரிடத்தும் நாம அன்பு செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தினால்தான் நமக்கு யார் மேல் அன்பு வரும்? இறைவன் மேல் நமக்கு அன்பு. ஒன்று பரோபகாரம், மற்றொன்று சத்து விகாரம். அப்படி நான்மாடக்கூடல், மதுரைக்கு என்ன பேரு? நான்மாடக்கூடல். 4 பக்கமும் அடைச்சு அப்படி கூடல் போன்று விளங்குவது நான்மாடக்கூடல். தற்பரன் இன்பமான திருமேனிகள் தாங்கி 64 செய்த ஆடல் அனைத்தையும் அடியனேன் இனிது அழிதற் பொருட்டு நீ ஆடி காட்டலை ஆவலித்து தவம் என்னும் வழியில் உணர்வால் உண்மை எண்ணி இருந்தேன். அந்த 64 திருவிளையாடலையும் அடியனுக்கு ஆடி காண்பிக்க வேண்டும்னு யாரு கேட்கிறா? முருகப்பெருமான்ட்ட கேட்கிறாரு. இது நிகழ்த்தியது சிவபெருமான். நல்லா தெரியும். இப்ப 2 பேரும் வேற இல்லைங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்றேன். முருகப்பெருமான்ட்ட கேட்கிறாரு, அந்த 64 திருவிளையாடலை அடியனுக்கு ஆடி காண்பிக்க வேண்டும், ஆவலித்து எண்ணியிருந்தேன் என்று விண்ணப்பிக்க திருவுள்ள மகிழ்ந்து முருகப்பெருமான் என்ன செஞ்சாராம்? யாருக்கு? சித்திரசேனனுக்கு சொல்லளவில் சொல்லி காட்ட இயலாத 64 ஆடல் செயல்கள் அனைத்தையும் கந்தவேல் தனித்தனியாக திருவிளையாடலை காமிச்சாராம். ஒவ்வொரு திருவிளையாடலையும் தனித்தனியா. அதான் முருகப்பெருமானுடைய கருணை. பக்தர்கள் வேண்டுனா ஏற்கனவே அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர். 12 திருக்கரங்களால் அள்ளி கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான். 12 திருக்கரங்களால் அள்ளி கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான் ஒரு விண்ணப்பம் செய்தால் அவர் என்ன செஞ்சாரு? 64 திருவிளையாடல்களை அடியேன் காண வேண்டும் சொன்னாரு. ஒன்னையும் தனித்தனியாக ஆடி காண்பித்தானா முருகப்பெருமான். முருகவேல், கந்தவேல், ஞானவேல், வெற்றிவேல் எல்லாம் யாரு? ஏன் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கந்தன்கிற பேர் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க கந்த புராணத்தை எடுத்தாலும் சரி, கந்த சஷ்டி கவசம் எடுத்தாலும் சரி, கந்தர் அனுபூதி எடுத்தாலும் சரி, கந்தர் அலங்காரம் எடுத்தாலும் சரி, கந்தர் அந்தாதி எந்த எடுத்தாலும் சரி, இப்படி எல்லாத்துலயுமே ஏன் கந்தன் வருதுன்னா அது முக்கியமான நாமம். முருகப்பெருமானுடைய நாமத்திலே அது ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். கந்தன் என்கின்ற நாமம் 3 வகையான பொருளை தரும். ஒன்று, உயிர்களுக்கு பற்றுக்கோடாய் விளங்குவன் என்றும், பகைவருடைய ஆற்றலை வற்றச் செய்வன் என்றும், 6 முகங்களையும் ஒன்றாக கொண்டவன் என்கின்ற ஒரு பொருளையும் தரும். புரிஞ்சுச்சா? 6 முகங்களையும் ஒன்றாக, 6 முகங்களையும் ஒன்றாக. சாப்பிடுங்களா? 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 முதல் நீங்க சாப்பிட்டு தெம்ப கேட்கணும். அவ்வளவுதான். அதான் அடியில் பேசிக்கிட்டே இருப்பேன். இவங்களுக்கு உறக்க வந்துடக்கூடாது. அப்பப்ப தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். சரி, அப்படி சாமி 64 திருவிளையாடல் நடத்தணும்னா அப்ப மதுரை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சோமசுந்தர கடவுளாக சாமி அங்கே முதல் தலைவராக, முதல் சங்க தலைவராக சிவபெருமானும், இடைச்சங்க தலைவராக முருகப்பெருமானும், கடைச்சங்க தலைவராக அகத்தியமா முனிவரும் இருந்து தமிழை வளர்த்த இடம் மதுரை. அப்பேற்பட்ட திரு ஆலவாயினே பேரு மதுரைக்கு. ஏன் ஆலவாயின்னு பேரு? சாமி சொன்னாராம், பாம்பினுடைய வாளையும் வாயையும் வைத்து இதற்கு திருவாள் வாய். திரு என்பது என்ன, எதை குறிக்கும் அப்படின்னா, எல்லா ஊருக்கும் பார்த்தீங்கன்னா திருன்னு ஒரு அடைமொழி குறிக்கும். பார்த்தீங்களா? என்ன காரணம்? திருங்கிற அடைமொழி எதுக்காக? கொஞ்சம் யோசிக்க போகும். திரு என்பது சாமியை தான் குறிக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா திரு என்றதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு. என்ன அப்படின்னா, கண்டவரை பார்த்ததுமே அது பிடிக்க செய்யும். கண்டவரை பார்த்ததுமே விரும்ப செய்வது திருன்னு பேரு. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா, எனக்கு என்னன்னு தெரியாதுங்க, இவரை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்காங்கல்ல. என்ன காரணம்? கண்டவர் பார்த்ததுமே பிடிக்குது பார்த்தீங்களா, அதுக்கு திருன்னு பேரு. புரியுதா உங்களுக்கு?
அதனாலதான் இப்ப சிதம்பரத்தை பார்த்தாலே நமக்கு பிடிக்குது, போனாலே என்னன்னு தெரியாதுங்க, எனக்கு சிதம்பரம் அடிக்கடி போய்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம் தான். கண்டவரை விரும்புகின்ற காரணத்தினால் அதுக்கு திருச்சிற்றம்பலம். அரவணை உட்காருங்க அப்படின்னு பார்த்துட்டேன், உங்களை பார்த்துட்டேன். கண்டவரை வியக்க வைக்கும், கண்டவரை காண வைக்கும், அது வந்து திருன்னு பேர். சிலர் பாத்தீங்கன்னா ஏன்னு தெரியாதுங்க, எனக்கு அவங்க வீட்டுக்கு போகணும் போல இருக்கு அப்படிம்பாங்க. ஏன்னு தெரியாது, ஒய்யாம அவங்க வீட்டுக்கு போயிட்டே இருக்கணும் போல இருக்குங்க அப்படிங்க. என்னன்னா அவங்களுக்கு அந்த இடம் பிடிச்சிருக்கு ரொம்ப, அதனால. அதே மாதிரி சாமி யாராவது பிடிக்காம இருக்குமா? சாமி திருன்னு நம்ம சொல்றோம், அவரை பார்த்து யாரு பார்த்தாலுமே அவரை பிடிக்கும், அதை திருன்னு பேர். கண்டவரை வியக்க வைக்கின்ற அந்த காரணத்தினால் சாமிக்கு திரு. அப்படி சாமி என்ன செய்யறாரு? திரு ஆலவாய், அப்படி வாழையும் வாயையும் வைத்து காண்பித்து திரு ஆலவாய் அப்படின்னு மதுரைக்கு ஒரு பேரு. அது மாதிரி திருச்செந்தூருக்கு என்ன பேரு? திரு சீரலைவாய் அப்படின்னு பேரு. அந்த திருங்கிறது அடைமொழி கொடுக்குறோம். செந்தில்னா என்ன சொன்னேன் உங்களுக்கு? திருச்செந்தூர். செந்தில் என்பது மருவி செந்தூர் என்று ஆகியது. செம்மை நிறமாகிய முருகப்பெருமான் தங்கி இருக்கின்ற இடம், உரைகின்ற இடம் செந்தூர். செம்மை நிறமுடைய முருகப்பெருமான் இல் என்றால் இருக்கக்கூடிய இடம், வசிக்கக்கூடிய இடம், தங்கக்கூடிய இடத்துக்கு திருச்செந்தூர் என்று பெயர். அப்படி முருகப்பெருமான அவர் வாழ்த்தாரு, அப்படி வாழ்த்துறாரு சாமி. அவர் தவம் இருந்து அந்த சித்திரசேனன் சாமி எப்படிலாம் போட்டார் அப்படின்னா, கங்கைதன் புதல்வன் என்றும், கங்கையினுடைய கார்த்திகை மைந்தன் என்றும், கார்த்திகை பெண்கள்லாம் எடுத்து வளர்த்ததுனால சாமிக்கு கார்த்திகை மைந்தன். செங்கன்மால் மருகன் என்றும், திருமாலுக்கு மருகன் வருவாங்க. சாமி உங்க மாமா இருக்காரு, உங்க மாமா யாரு? திருமால். அவரே உலகத்தையே அளக்காரு, உலகத்தை அளக்காரு, நீ நினைச்ச எதுதான் செய்வ முருகா, உலகளவு மால்மகிழ்ந்த மருகோனே, அவரே இவ்வளவு கருணையோட இருக்காருன்னா நீ எவ்வளவு பெரிய கருணையா இருப்ப, நீ அவருடைய மருமகன், நீ எவ்வளவு கருணையா இருப்ப அப்படிங்கிறார் பாட்டுல. ஒவ்வொரு பாட்டுலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் மருகோனையும் மருகோனின்னு சொல்லும் போது, ஆலகாலம் பரன் பாலதாக அஞ்சிடும் தேவர் வாழன்று கந்து அமுதியும் ஆரவாரம் செய்யும் வேலை மேல் கண் வளர்ந்து ஆதிமாயன் தன்னன் மருகோனே. அந்த ஆதிமாயன் மறைஞ்சு மறைஞ்சு இருப்பாரு, திடீர்னு மாயமா மாறுவாரே உங்க மாமா. அது சொல்றாரு பாருங்க, எப்படி சொல்றாரு பாருங்க. அருணைநாதர் சொல்றாரு திருப்புகள்ல, உங்க மாமா என்ன பண்ணுவாரு, தேவர்கள் எல்லாம் கூப்பிட்டு அமுது பகிர்ந்து கொடுப்பாராம். அந்த பார்க்கடல்ல இருந்து வந்த அமுத எல்லாருக்கும் சரி பகுதியா பிரிச்சு கொடுப்பாராம். அவரே இவ்வளவு கருணையோட இருந்தாருன்னா நீ எவ்வளவு பெரிய கருணையா இருப்ப முருகா அப்படின்னாரு. ஆலகாலம்பரன் பாலதாக அஞ்சிடும் தேவர்வார் அன்றுகந்து அமுதியும் ஆரவாரம் செய்யும் வேலை மேல் கண் வளர்ந்து ஆதிமாயன் தன்னன் மருகோனே. அந்த துயில் கொடுறாரு பாருங்க பார்க்கடல்ல, அப்படிப்பட்ட பெருமாளுடைய மருகோனே அப்படின்னு பல இடங்கள்ல ஒவ்வொரு திருப்புகளையும் திருமாலை வச்சு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, காத்தல் தொழில் செய்யக்கூடிய பெருமாளுக்கு இவ்வளவு கருணை இருந்தா, படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் என்று செய்யக்கூடிய ஐந்தொழிலும் செய்யக்கூடிய முருகா நீ எப்பேற்பட்ட கருணையுடையவர் அப்படின்னு அந்த இடத்துல எடுத்து காட்டுறார். இது அவங்களுக்கு அப்படின்னு 3.5 மணி நேரம் சொற்பொழிவு சென்னையில மாணிக்க வாசகர் வாழ்வும் வாக்கும்னு பேச ஆரம்பிச்சேன். போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு உட்காந்து அப்படியே கேட்டு அழுதுட்டாங்க. யாரு கண்ணுல இருந்து வரல, அவங்க அப்படி அணைய போற நெருப்ப 2 ஊதுன்னு பத்தி எரியும் பாருங்க, அது மாதிரி அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே குமுறி குமுறி அழுதாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் பேசிட்டுலாம் வந்துட்டு, இன்னும் இப்படி இவ்வளவு பக்தி இருக்கா அப்படின்னு அறியவே முடியலையே அப்படின்னு நினைச்சு சாமி அப்பதான் நினைச்சேன், ஒவ்வொரு உயிருக்கும் எப்படி சாமி உணர்த்துல பாருங்க. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா போன் பண்றாங்க, சரவணா பாப்பா வந்து ருத்ராட்சம் போடணும்னு விருப்பப்படுறா, போடலாமா அப்படின்னு கேட்காங்க. எப்படி பாருங்க, கேட்டதுக்கு அப்புறம் ருத்ராட்சம் போடணுங்கிற எண்ணம் வந்துருச்சு.
இப்ப சாமி ஆட்பாளருக்கு அருளுமன்னமும் ஆதிமான்பும் கேட்பார் வகையில் அளவில் கிளர்க்க வேண்டும். சாமி எந்த உயிரை எப்போ ஆட்கொள்வார்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு சாமி தேவர்களாலே அறிய முடியாது. நம்மெல்லாம் எங்க அறியும் சொல்லுங்க பாப்போம். தேவர்களாலே அறிய முடியாது, யாராலையும் அறிய முடியாது. யாருக்கும் கணக்கு கடவுள் சிவபெருமான் மூவரு 33 மற்ற ஒளிந்த தேவரும் காணாத சிவபெரும் மாயேறி வையகத்தே வந்திலிந்த வார்கடல்கள் வந்திக்க மையகத்தே இன்பம் மிகும். அதை வீடியோ எடுக்கலையேன்னு ஒரு வருத்தமா இருக்கு. சரி, எது சாமி திருவருள் அவ்வளவுதான். இன்னொரு நாள் நம்ம பார்த்துக்கணும் சார். சரி, அப்படி அப்படி முத்தமிழ் சங்கம் வளர்த்த இடம் மதுரை. சாமி அங்க ஆடிய திருவிளையாடல் 64 திருவிளையாடலை நிகழ்த்தியுள்ளார். அங்க முருகப்பெருமானு என்ன செஞ்சிருக்காரு, தமிழை வளர்த்திருக்காரு. இடைச்சங்க காலத்துல, முதல் சங்க காலத்துல சாமி அப்ப எத்தனை புலவர்கள் இருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? முதல் சங்க காலத்துல புலவர்கள் எத்தனை பேர்? 4449 புலவர்கள் இருந்தாங்க. சிவபெருமான் ஆட்சி செய்யும் போது, அந்த சங்கத்தை வளர்க்கும் போது 4449. இடைச்சங்க காலத்துல 449. கடைச்சங்க காலத்துல வெறும் 49. அது குறைஞ்சிச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு புலவர்கள் குறைஞ்சிக்கிட்டே வராங்க. புலவர்கள் யாரும் பாடுறதா இல்லை. அந்த அளவுக்கு பாட்டுகள் குறைஞ்சிருச்சு. இப்ப எத்தனை இருக்கு? இப்ப எத்தனை புலவர்கள் இருக்காங்க? இப்ப புலவர்களை பாக்குறதே பெரிய கஷ்டம். புலவர்களே இல்ல, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. ஒருத்தர் இங்க செட்டிக்குடி தெருல ஒருத்தர் நான் புலவர்னே சொல்லுவாரு. இப்ப அவங்க கூட இறந்து போயிட்டாங்க. அந்த ஐயா கூட இப்ப வீட்டுல தான் இருக்காங்களா? அப்படியா? சரி. இல்ல, இன்னொரு ஐயா அவங்க தம்பி புலவர்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, அப்படி ஒரு புலவராது இருக்காங்களே, சந்தோஷப்பட வேண்டியிருக்கு. ஒரு புலவராது. சரி, இப்ப ரெண்டாவது சொக்கநாத பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா பாடல். பாட்டுக்கு சிவபெருமான் மெய் மறந்து கேட்பாரு. நீங்க உருகி ஒரு பாட்டு பாடினாலும் என்ன செய்வாரு? மெய் மறந்து கேட்பாரு. பாண்டிய நாடே பாட்டுடைத்து, முத்துடைத்து, முக்கியமா பாட்டுடைத்து. சாமிக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா பாட்டு. அங்க சாமி 64 திருவிளையாடலை நிகழ்த்தியுள்ளார். ஒவ்வொரு திருவிளையாடலும் ரொம்ப முக்கியமானது. அதுல முக்கியமான திருவிளையாடல் என்னன்னா, முதல் படலமே இந்திரன் படி தீர்த்த. அப்படி இந்திரன் பூசிக்கிறான் பார்த்துக்கோங்க. சாபத்தை வாங்கிட்டு துர்வாச முனிவர்கிட்ட சாபத்தை வாங்கிட்டு இங்க பூலோகத்துல பொற்றாமரை குளத்துல நீராடி சிவபெருமானை பூசிக்கும் போது எப்படி பூசிக்கிறான் பாருங்க. பூசையும் பூசைக்கேற்ற பொருட்களும் பூசை செய்யும் நேசனும் பூசை கொண்டு நியதியில் பேரும் நல்கும் ஈசனும் ஆகி பூசை யான் செய்தேன் என்னும் என் போத வாசனை அதுவுமாகிய மறை முதல் அடிகள் போற்றி அப்படின்னு பாடுறாரு. சாமிதான் எல்லாமே. நான் செஞ்சேங்கிற அந்த உணர்வு முதற்கொண்டு சாமி தான் அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு இதெல்லாம் பூசைகளுடைய முடிவுல இந்த பாட்டுல பாடணும் சாமிக்கு முன்னாடி. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கல்லாப்படையும் கருதாப்படையும் கசிந்துருகி நில்லாப்படையும் நினையாப்படையும் நீ நைந்திரத்தை சொல்லாப்படையும் துரியாப்படையும் தொலாப்படையும் எல்லா படையும் பொறுத்தல்வாய் கட்சி ஏகமுனை ஓடுறா எறா வண்டி ஏறா டக்கு டக்கு டக்குன்னு பூசையை முடிச்சுட்டு ஓட வேண்டியது. வான்முகில் வளாத வேகம் மணிவளம் சுரக்க மன்னன் போன் முறை. அது கூட பாத்தீங்கன்னா சில பேர் பாடுவாங்க, சாமி நான் போகையிலே பாடிக்கிறேன் சாமி அப்படின்ட்டு அப்படியே பூசையை முடிச்சுட்டு கோயிலுக்கு நடந்து போகையில பாடிட்டு போவாங்க. சிலவர் அதுலயும் பாத்தீங்கன்னா சிலவர் எப்படின்னா, சாமி எனக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஒரு பதியம் கூட ஜாஸ்தி, ஒரு பாடல் பாடிட்டு மிச்ச பாடலாம் நான் நடந்து போவையிலே பாடிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு எழுதிவாங்க. அப்படி பாடணும்னு நினைச்சா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்ல பூஜை ரூம்ல பாடிடுங்க. நீங்க நினைச்சாலும் பாட முடியாது. வெளியில போகும்போது திடீர்னு யாராவது தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க, அப்படி மறந்துடும். அப்புறம் அன்னைக்கு உங்களுக்கு பதியம் பாட முடியாம போயிடும். புரியுதா உங்களுக்கு? பூஜையில கண்டிப்பா என்னென்ன பதியம் பாடணும்னு தோணுதோ ஃபுல்லா பாடிடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பண்ண நிறைய பண்ண நல்லதுதான். சாமி பாட பாட சிறப்பு தான். ஏன் பாடலாம், இங்க பதிகம் பாடலாம். அங்க கண்டிப்பா சாமிக்கு நீங்க பூஜை பண்றீங்களா, அந்த சாமிக்கு பாடணும்டா. ஒரு பதிகமாவது பாடணும், ஒரு பதிகமாவது பாடிட்டு. சரி, மெயினா பஞ்சபுராணம் பாடணும். அந்த காலத்துல இதுதான் வச்சாங்க. இங்க அவசர உலகத்துல எந்திரிச்சு ஓடிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு தேவாரத்துல ஒண்ணு, திருவாசகத்துல ஒண்ணு, திருவிசைப்பால ஒண்ணு, திரு பல்லாண்டுல ஒண்ணு, பெரிய புராணத்துல ஒண்ணு. சரி சரி, அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இது பாடாம நான் என்ன செய்யக்கூடாது, பூசை விட்டு வரக்கூடாது. சரி, அப்படி
தற்பரன், தயாபரன், எல்லாவற்றையும் கடந்தவன். தற்பரன் அது தன்னை உணர்ந்தவன். நம்ம தன்னை உணர்ந்திருக்கோம் அப்படின்னா நம்மளால உணர முடியாது. இறைவன் காட்டதான் நம்ம உணர முடியும். நமக்கா உணரக்கூடிய ஆற்றலாம் நமக்கு கிடையாது. இறைவன் அறிவிக்க அறிவு தான் இந்த உயிர்கள். அதனால அவருடைய திருமேனிகள் தாங்கி 64 ஆடல் செய்த அனைத்தையும் அடியனுக்கு காட்டி அருள வேண்டும்னது. உடனே முருகப்பெருமான் என்ன சொன்னா, தனித்தனியாக திருவிளையாடலை தாமே ஆடி காண்பித்து ஊற்று. அப்படி கேட்கும் போது சாமி அப்படி புகழ்றாரு. தங்கைதன் புதல்வன் என்றும், கார்த்திகை மைந்தன் என்றும், செங்கன்மால் மருகன் என்றும், சேனையின் செல்வன் என்றும். சேனையின் செல்வன் என்ன அர்த்தம்? படைத்தனர். தேவ சேனாதிபதியாக அந்த தேவர்களை எல்லாம் காத்து தேவ சேனாதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானே, பங்கையன் முதல்வனர். பங்கையன்னா யாரு? பங்கையன்னா இவரு நம்ம பிரம்மா. பிரம்மாவுக்கும் முதலானவர், மும்மூர்த்திகளுக்கும் தலைவர் முருகப்பெருமான். இதை மும்மூர்த்தியாகவும் விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான். பிரம்மாவா இருப்பாரு, விஷ்ணுவா இருப்பாரு, ருத்ராவும் இருந்து அருள் செய்வார். பரஞ்சுடர் முதல்வன் என்றும் தன்னை இங்கினை பலவும் சொல்வது ஏழைமை பாலதன்றோ என்று அந்த பாட்டில் கூட நமக்கு நூல்கள் சொல்கின்றது. அப்படி அவர் வழிபாடு செய்ய தனித்தனி திருவிளையாடலாக முருகப்பெருமான் அவருக்கு அந்த திருவிளையாடல்களை நிகழ்த்தி காண்பித்த காரணத்தினால் முருகப்பெருமானுக்கு இந்த இடத்துல நடனநாதர் என்னும் திருப்பெயர் எழுதினார். இப்ப முருகப்பெருமானுக்கு என்ன பேரு? நடனநாதர். எங்க? மதுரையில. மதுரையில முருகப்பெருமானுக்கு என்ன பேரு? நடனநாதர் என்றும் திருப்பெயர் எழுதியிருந்தனன் அப்படின்னு இப்ப வியாச முனிவர் சூதமா முனிவர் அந்த நைமிஷசாரணிய முனிவர்களுக்கு கதையை எடுத்து சொல்றாரு. யார் எடுத்து சொல்வதாக சொல்றாரு? வியாச முனிவர் சுகமுனிவருக்கு எடுத்து சொல்வதாக சொல்றாரு. இப்ப கதை எப்படி கூடி வருது பாருங்க. சூதமா முனிவர் நைமிஷாரணிய முனிவர்களுக்கு சொல்ல, இது யாரு சொன்னது அப்படின்னா வியாச முனிவர் சுகமுனிவருக்கு சொன்ன செய்திய இங்க சூதமா முனிவர் நைமிஷசாரணிய முனிவர்களுக்கு திருச்செந்தூர் புராணத்தை எடுத்து விரைத்து இருக்கின்றார். புரியுதா? கதை புரியுதா? புரியலன்னு ஒரு கேட்டுக்கோங்க. இப்ப அதை பத்தி சொல்லும் போது இப்படியெல்லாம் முருகப்பெருமான் ஒவ்வொரு இடத்திலும் விளங்கி தோன்றுகின்றார், ஒவ்வொரு இடத்துலையும் அப்படின்னு சொல்லிட்டு, தேனறிவு ஒழுகும் தென் திசை பொதிகை தென்புறத்தில் உள்ள 11 சிவத்தலங்களில் கீழ்ப்புறத்தில் இருக்கும் விளக்கமான சாரல் நிறைந்த மங்கள குன்றில் மகிழ்ந்திருந்து உலகங்கள் உவர்க்கும் மனம் கமல் தாமரை மலர் மாளிகை நான்முகன் வணங்கி வழிபட, எங்க வந்தாலும் தேனறிவு பாயக்கூடிய குற்றாலம் போன்ற இடங்கள் எல்லாம் அங்கே உள்ளம் பொலிவுற உபதேசித்து காதலில் உயர்ந்த வேலியந்திய திருக்கர காங்கேயன் பரம திருவருளை பாலித்து தீதற்ற போக மோட்ச தியாகி என்றும் திருப்பெயர் பெற்றார். விஷ்ணு பிரம்மா வழிபாடு செய்ய எங்க மணங்கமல் தாமரை மேல் நான்முகன் வணங்கி வழிபட முருகப்பெருமான தேனறிவு ஒழுகும் தென் திசை பொதிகை மலையில் வழிபாடு செய்த காரணத்தினால் பிரம்மா யாரு? பிரம்மா முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்ற காரணத்தினால் அங்க அவருக்கு மோட்ச தியாகி என்ற பெயரை பெறுகின்றார். அவருக்கு மோட்சத்தை கொடுத்தாராம் அந்த நான்முகனுக்கு. எத்தனையோ நான்முகன் இருக்காங்க. ஏற்கனவே நமக்கு நூல் சொல்றது 1 2 கிடையாது. 100 கோடி பிரம்மர்கள் எண்ணில் 6 கோடி நாராயணன் அங்கனே ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் ஈறு இணையில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று நமக்கு அப்பசாமி சொல்றார். அப்படி ஏதோ ஒரு நான்முகன் அவரை வழிபாடு செய்ய அவருக்கு மோட்சத்தை முருகப்பெருமான் தந்தருளினார். முருகப்பெருமான் மோட்சத்தை கொடுப்பாரா? தந்துருவாரா? தருவாரா? இல்லைங்க, சிவபெருமான் தானங்க தருவாரு. நீங்க முருகப்பெருமான் தருவாரு. ரெண்டு பேரும் ஒன்றுங்கிறத நமக்கு பாடல்லே சொல்றாரு. அருணிநாத பெருமான் தகைமை சிவ ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணுனைத்த வடிவேலா. முருக ஞான முக்தி சொன்னாரா? என்ன முக்தி சொன்னாரு? சிவஞான முக்தி முருகப்பெருமான் தந்தருவார். சரண கமலாலயத்தை சிவஞான தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நினைத்த வடிவேலா. அருணதள பாதபத்மம் அது நிதமே துதிக்க அரிய தமிழ் தானளித்த மயில் வீரா, அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது துதித்த அழகா திரு வேரகத்தின் முருகோனே அப்படிங்கிறாரு அருணிநாதர். அதனால சிவஞான முக்தியை முருகப்பெருமானும் தந்தருவார். அப்படி பிரம்மாவுக்கு அந்த திருவுள்ளம் இறங்கி அவருக்கு மோட்சத்தை தந்த காரணத்தினால் இங்கே முருகப்பெருமானுக்கு மோட்ச தியாகி என்கின்ற நாமத்தை பெறுகின்றார். எந்த ஊர்ல? பொதிகை மலையில முருகப்பெருமானுக்கு பேரு. அப்ப பொதிகை மலையில முருகப்பெருமான் இருக்காராங்க அப்படின்னா இருக்காரு. நீங்க அங்க போனீங்கன்னா அகத்திய மாமுனிவருடைய சிலை இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். அங்க முருகப்பெருமானுடைய சிலையும் இருக்கு. இப்ப அந்த சிலை இருக்கான்னு தெரியல, முன்னாடி இருந்தது. முருகப்பெருமானுடைய சிலை இருந்தது, அகத்திய மாமுனிவருடைய சிலையும் இருந்தது. ஆனா இப்ப போகல, முருகப்பெருமானுடைய சிலை இல்ல போல தெரியுது. அகத்திய மாமுனிவருடைய சிலை இருக்கு.
அதை எடுத்துட்டாங்களா இல்ல வேற எங்கேயும் வச்சிருக்காங்களான்னு பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்களான்னு தெரியல. எல்லாம் குண்டு இருக்கும் இடமெல்லாம். 5வது படை வீடு என்ன வீடு? 5வது படை வீடு என்ன வீடு? 5வது படை வீடு என்னது? எல்லாம் கரெக்டா சொல்லுங்க. 5வது படை வீடு. 4வது படை வீடு தான் சுவாமி மலை. 5வது படை வீடு எல்லாரும் இப்படி யோசிக்கிறாங்களே. குன்றுதோர் ஆடல், குன்றுதோர் ஆடல், குன்று இருக்கும் இடமெல்லாம் அதுதான் 5வது படை வீடு. நாம தனியா சொல்றது திருத்தணின்னு சொல்லுவோம். ஆனா 5வது படை வீடுன்னா குன்றுதோர் ஆடல், எல்லா மலையும் குறிக்கும். எல்லா மலையிலையும் சாமி இருக்காரா இல்லையா? அப்ப திருப்பதி மலையும் வருமா வராதா? திருப்பதியில யார் இருக்கா? வேங்கடமலையிலே பேரு. முருகப்பெருமான் அப்படியே நம்ம சின்ன பிள்ளைல இங்க விளாண்டோம்ல அப்படின்னு பார்க்க வந்த இடம் வேங்கடமலையாம், திருப்பதியாம். அங்க சாமிக்கு பேர் என்ன பேரு திருப்பதியில? பாலாஜி. பாலாஜினா யாரை குறிக்கும்? முருகப்பெருமானை குறிக்கும். நீங்க தாராளமா போய் திருப்பதியில போய் அழகா வணங்கலாம். அங்க யார் இருக்கா? முக்தியை தருகின்ற முருகப்பெருமான் அங்கே வீட்டிருக்கின்றார். எல்லா நாமும் அவர் நாமம் தான். கோவிந்தானாலும் அவர் நாமம் தான். நீ கவலைப்பட, நீ கோவிந்தானாலும் நாராயணனாலும் யார் பேரு? சாமியோட பேர் தான். இப்ப அடுத்து சொல்ல போறாரு. ராமன்கிற பேர் கூட அவர் பேர் தான் இப்ப சொல்ல போறாரு. தாமிரபரணி கூடும் இடமான தென்புறத்தில் அழகிய சிகரம் உயர்ந்த சந்தனா தலத்தில் வீரபாகுத்தேவர் துதித்தது காரணமாக கருணையோடு விஸ்வ உருவை காண்பித்து என்னாலும் இளையராது பரம திருவுருளை பாலிக்கும் விஸ்வரூபன் என்ற திருப்பெயரும் எழுதினார். இப்ப முருகப்பெருமான் என்ன பண்ணாரு? அந்த விஸ்வரூபத்தை வீரபாகுத்தேவருக்கு ஏற்கனவே காட்டினார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, திருச்செந்தூர் புராணத்துல ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம்ல. அவரு வேண்ட முருகப்பெருமான் அவருக்கு எப்படி சூரபத்மனுக்கு காமிச்சாரோ அதே அந்த விஸ்வரூபத்தை வீரபாகுத்தேவருக்கும் காமிச்சார். அவர் ஒன்னொன்னா பார்த்து பார்த்து அனுபவிச்சார் முருகப்பெருமானை பார்த்து. ஆனா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சமயம் என்ன அப்படின்னா இறைவனை அனுபவிக்கக்கூடிய சமயம், அறியக்கூடிய சமயம் அல்ல. நான் இவ்வளவு நூல் படிச்சிருக்கேங்க, நான் சித்தாந்திர கரை கண்டிருக்கேன், பிரயோஜனமே இல்லை. எவ்வளவு படிச்சாலும் இறைவனை எவ்வளவு படிச்சு நீங்க இறைவனை உணர்ந்திருக்கீங்கிறது தான் முக்கியம் இங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப எனக்கு 108 பாட்டு தெரியுங்க. கந்தர் அலங்காரம் ஆரம்பிச்சேன்னா கடைசி தாங்க முடிப்பேன். அதுல படிச்சு என்ன உணர்ந்திருக்கோம்? 108 பாட்டை படிச்சு இறைவன் நீங்க எந்த அளவுக்கு உணர்ந்து அவங்க எந்த அளவுக்கு அந்த பாடலை பாடிச்சா உங்களுக்கு கண்ணீர் வருது, அதைத்தான் சாமி பார்ப்பார். உங்களுக்கு எந்த அளவுக்கு உருக்கம் வருது, எந்த அளவுக்கு இறைவன் மேல அன்பு வருது, அந்த பாடலை பாடினா உங்களுக்கு எந்த அளவுக்கு அன்பு வருது. இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பாட்டை சொன்னதுக்கு ஒரு பொண்ணு கண்ணு கசங்கி அழுகு வந்ததா, அப்படி வரணும். இத்தனைக்கும் அந்த பொண்ணு ஒண்ணுமே தெரியாது, என்னமோ தெரியல, பேசுறதுமே அவங்க கண்ணு பொது என்னமோ தெரியல சார். நீ முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டேன், என்ன பாப்பா நீங்க அழுதுட்டீங்க அப்படிங்க. என்னன்னு தெரியல, நீங்க பேசுறத கேட்க எனக்கு அழுக குபையிட்டு வருது அப்படிங்கிறாங்க அந்த பாப்பா. அவங்க இயல்பாகவே அந்த பக்தி இருக்கு, அதை கேட்கும் போது அந்த இது வெளிப்பட்டு தோன்றுது. ஞான இயல்பாகவே அவங்ககிட்ட தங்கி இருக்கு, அது வெளிப்பட்டு தோன்றுது. பார்த்தீங்களா, கேட்க கேட்க வெளிப்பட்டு தோன்றும். அது ஏற்கனவே தங்கி இருக்கு, பல பிறவில ஏற்கனவே அவங்க சாமி வழிபாடு பண்ணியிருக்காங்க, அதனாலதான் அப்படி வருது, இல்லைன்னா வராது. புரியுது உங்களுக்கு? எந்த உயிருக்குமே தானா கண்ணீர் சொரியாது. அது இயல்பாகவே அது உள்ள இருந்தா தான், அந்த பக்தி அன்பு இருந்தா தான் வரும், இல்லைன்னா வராது. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கு, எங்க மதுரையில இருந்து சென்னையில இருந்து மதுரை வரைக்கும் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கு. பக்கத்துல ஒருத்தர் பேசிக்கிட்டே வந்தேன், சாமி பத்தி அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தேன். எல்லாரும் திருமால் தான் கடவுளுங்கிறாங்க, நீங்க என்னமோ சிவபெருமான் கடவுளுங்கிறீங்க அப்படின்னாரு. அப்படி ஆரம்பிச்சதுதான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்கிட்டே வந்தோம். அப்புறம் சிவபெருமானுடைய அந்த தன்மையெல்லாம் எடுத்து உணர்த்தி, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பாரு இங்கு யாவரும் இல்லை, அதை சொல்லி சிவ பரத்துவத்தை எல்லாம் எடுத்து சொல்லினதுக்கு அப்புறம் அவர் கேட்டுக்கிட்டே வந்தாரு. யாரு? அந்த ஐயா கேட்டுக்கிட்டே வந்தார். கடைசி, சாமி இனிமே சிவன் கோயிலுக்கு போறதான் முடிவு பண்ணிட்டேன், ஆளாளுக்கு சொல்லி குழப்புனாங்க, என்னை நல்லாவே தெளிவுபடுத்திட்டீங்க, இனிமே நான் சிவன் கோயிலுக்கா போக ஆரம்பிச்சிருவேன், முடிஞ்சா ருத்ராட்சம் போடுறேன் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு எரிச்சேன். ஆமா உங்க பேர் என்ன அப்படின்னு கிளம்ப போகும்போது கேட்டேன். ஜான் ஆண்டனி அப்படின்னாங்க. ஜான் அவன் விட்டேன், நான் ஒரு கிறிஸ்டின் அப்படின்னாரு. உண்மையிலே நான் நேரம் சாமி நினைச்சேன், அதனாலதான் சாமி அவர் பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு போல தெரியுது. உண்மையிலே அவன் அந்த இதையும் சொன்னேன், இந்த மாணிக்கவாசர் இந்த இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் இருந்தாலும் சர்ச்சுக்கு கூட எல்லாம் வாரத்துக்கு ஒருக்காதான் போறாங்க. எங்க சமயம் அப்படி கிடையாது, கண்ணை மூடி முழிக்கிற கூட நினைக்கக்கூடிய சமயம் எங்க சமயம். இறைவன் எங்களை விட்டு பிரியறதே இல்லை, உயிர்களை விட்டு பிரியறதே இல்லை.
அப்படி சொன்ன சமயம் ஜி போப்பு பத்திலாம் சொன்னேன். அத்தனையும் கேட்டுட்டு கடையே சொன்னாரு பாருங்க, ஜான் ஆண்டனின்னு இனிமே சிவன் கோயிலுக்கு பேர் பேசுவோம் அப்படின்றாரு. சந்தோஷம். ஏதோ எந்த உயிர் எப்ப மாறும்னு சொல்ல முடியாது. அது அறியாததுனால என்ன செய்வாங்க, வழிபாடு பண்ணாம இருப்பாங்க. அறிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். இப்ப நாம ஒரு காலத்துல அறியாம தானே இருந்தோம். எல்லா கோயிலுக்கும் போய்கிட்டு இருந்தோம், எல்லா சாமியும் கும்பிடுவோம், எல்லாம் அப்படி இருந்துதான் நம்ம அதுக்கப்புறம் முழுமுதற் பொருள் சிவபெருமான் என்று தெரிந்து இப்ப நம்ம வழிபாட்டுக்கு வந்திருக்கோம். அதனால எந்த உயிரை எப்ப ஆட்கொள்வார்னு யாருக்கும் தெரியாது. ஆட்பாளவருக்கு அருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பார் புகில் அளவில். இதை நீங்க உள்ள போய் என்ன செய்ய வேண்டாம், ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம். சாமிக்கு தெரியும். எவ்வுயிரும் காக்க ஒரு ஈசன் உண்டோ இல்லையோ அவ்வுயிரில் நாமும் ஒருவர் அல்ல. ஈசனே ஆக்குவதும் ஆக்கி அழிப்பதும் தானானால் நோக்குவது என் யான் பிறரை நொந்து. யாரையும் போய் நொந்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. சிவபெருமான் தான் எல்லாத்தையும் ஆக்குறாரு, ஆக்கி அழிக்க போறாரு. இதுல போய் நம்ம யாரையும் போய் நாம என்ன செய்ய வேண்டாம், நோகடிக்க வேண்டாம். இப்ப நம்மள ஒருத்தவங்க நோகடிக்கிற வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன செய்வீங்க? ஒருத்தவங்க மன நோம்படி உங்கள்கிட்ட பேசுறாங்க, நீங்க என்ன உடனே திட்டி தீர்த்துருவீங்கல்ல. இவ ரொம்ப நாள் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், இவ ரொம்ப பேசுறா அப்படி என்ன செய்யக்கூடாது. நீ கொஞ்சம் ஓவராவே பேசிட்ட சார், இதான் சொல்றேன். அப்படி சொல்லக்கூடாது. யாரையும் திரும்பி திட்டோம்னா நமக்கு வினை பயன் ஏற ஆரம்பிச்சு. நாம சாமி அவர்களை கருவியாக பயன்படுத்தி அவர்களை திட்ட வச்சிருக்காரு அப்படின்னா அதை சந்தோஷமா ஏத்துக்கிறோம். பெருமானே, அடியனுக்கு அவங்க மூலியமா வினையை கழிக்கின்றாயே, எவ்வளவு பெரிய கருணாமூர்த்தி அப்படின்னு சாமியை புகழணும். புரியுது அவங்களுக்கு? மற்றவங்களை தூற்றக்கூடாது. இறைவனை வாழ்த்தி தன்னுடைய இனிமையை நினைச்சுக்கிறோம். நாம எத்தனையோ பேர்களை திட்டிருக்கோம். ஒருத்தங்க நம்ம திட்டுறாங்கன்னா நாம அந்த வினையை செஞ்சிருக்கோம்னு அர்த்தம். ஒருத்தங்க நம்ம புகழ்றாங்கன்னா நாம அந்த வினையை செஞ்சிருக்கோம்னு அர்த்தம். ஒருத்தவங்க புகழ்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க அந்த அந்த பயனை நீங்க செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு திருப்பி வருது. ஒருத்தவங்களை திட்டுறாங்களா, அதை நீங்க செஞ்சிருக்கீங்க, அது நமக்கு திரும்பி வருது, ரிட்டர்ன் ஆகுது. அவ்வளவுதான். அதனால ஒருத்தவங்க தூற்றினாலும் போற்றினாலும் எல்லாம் தூற்றுவர்கள் தூற்றட்டும், போற்றுவர்கள் போற்றட்டும், எல்லாம் சிவன் செயல் என்று என் நெஞ்சமே அப்படின்ட்டாங்க. அதனால எல்லாம் இறைவன் செயல் என்று இருக்கும். விட்டுவிட போகுது உயிர். என்னைக்குனாலும் ஒரு நாள் உயிர் போகத்தான் போகுது. அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. உயிர் போகும். முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன், என்ன இதை முடிச்சுக்கிறேன். விட்டுவிட போகுது உயிர், சுட்டுவிட போகிறார் சுற்றத்தார். ஒரு நாள் எல்லாம் என்ன செய்ய போறாங்க, சுற்றத்தார் கொண்டு போய் எரிக்கத்தான் போறாங்க. அதுல எந்த விதமான ஆட்சிகளையும் இல்லை. அது கூட நாம என்ன செய்யணும், சிவனை என்னாலும் ஏற்றுங்கள் போற்றுங்கள் சொன்னேன் அதுவே. அதனால இருக்கும்போதே நாம செய்ய வேண்டிய வழிபாடுகள் செய்ய. அப்படி வீரவாதத்தேவருக்கு சாமி விஸ்வரூபத்தை காண்பித்ததுனால விஸ்வரூபன் என்கின்ற நாமத்தை முருகப்பெருமான் பெறுகின்றார். தண்டகாரண்ய கோதாவரி நதியின் தென்புறத்தில் மங்கள வளையணி சீதையை பிரிந்து காம கனல் கனற்ற தாங்களற்றாத மேக வண்ணனான ராகவனின் தேராத உள்ளம் தெளிவு பெற களங்கமற்ற 4 மகா வாக்கியங்கள் உயர்ந்த வகையில் அன்று உபதேசித்து அருள்ராமன் என்னும் திருப்பெயர் பெற்று விளங்கினார் முருகப்பெருமான். இப்ப ராமருக்கே முருகப்பெருமான் உபதேசம் பண்ணியிருக்காரு. எங்க எங்க மகா வாக்கியத்தை உபதேசம் செய்திருக்கின்றார். அதனால சாமிக்கு அருள் ராமனே பேரு. இந்த ராமன் என்கின்ற நாமம் யாருடைய நாமம்? சிவபெருமானுடைய நாமம், மறந்துடக்கூடாது. ராமன் என்கின்ற நாமத்தை அந்த பிறவியில விஷ்ணுவுக்கு ராமன் என்கின்ற பெயரை சூட்டியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? ராமர் யாருடைய பேரு? அது ராமச்சந்திரமூர்த்தி தானுங்க, அப்படின்னு சொல்லக்கூடாது. அது சிவபெருமானுடைய பேர். ராமாய நம, ஓம் ராமாய நமன்னு அஷ்டோத்திரத்துல வருது. நீங்க 1007 எல்லாம் அது மாதிரி இறக்கும் தருவாயில ஒருத்தவங்க சொல்லுவாங்க ராமான்னு சொல்லுப்பா அப்படிம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது என்ன சுவாமியுடைய நாமம் தான். ரெண்டாவது, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் வைக்கிற காரணம் என்னன்னா, இறக்கும் தருவாயிலையாவது அந்த பேரை சொல்லட்டுங்கிறதுக்காக தான் பிள்ளைகளுக்கெல்லாம் நாம சாமியுடைய நாமத்தை நாம வைக்கிறோம். அதை கூடலாம் விட்டு என்ன செய்யறாங்க, ஜான் அப்படிங்காங்க, ஜான்சி அப்படின்னு வைக்காங்க. அப்புறம் என்ன வைக்கிறாங்க, ஷில்பா அப்படின்னு வைக்காங்க, ஷில்பா சிட்டி அப்படிங்கிறாங்க. வராத பேர்லாம் வருது. அப்படியா? ஒருத்தவங்க சொன்னாங்க என்ன பேருங்க அப்படின்னு, ஆயிஷா அப்படின்னாங்க. ஏன் அகிலாண்ட ஈஸ்வரின்னு வைக்க கூடாதா அப்படின்னு. அதெல்லாம் ஓல்டு பேசுறீங்க, இப்ப வந்து லேட்டஸ்ட் பேசுறீங்க. ஆயிஷா இது எப்படி இருக்கு அப்படின்னாங்க. நானு இப்படியும் சொல்ல முடியல, இப்படியும் சொல்ல முடியல, இப்படியும் வண்டி காட்டிட்டு ஒன்றும் சொல்ல முடியல. சூப்பர் பேருங்க, நல்ல பேரு அப்படின்ட்டு வந்துட்டேன். சரி, எத்தனையோ பேர் இருக்கு.
அம்பாளுடைய நாமங்கள்லாம் எத்தனை இருக்கு? அபிராமி, சிவகாமி, அகிலாண்ட ஈஸ்வரி, திரிபுர சுந்தரி, வெறு சுந்தரி, காமாட்சி சுந்தரி, காமாட்சி, மீனாட்சி, எத்தனை பேருக்கு, விசாலாட்சி, எத்தனையோ ஆட்சிகள் இருக்கு. சுந்தரி, வெரி குட் வெரி குட். சிவகாம சுந்தரி தன் வரபால கந்தனின செயலே எந்து உள்ளம் பிரியாமங்கிறார்ல பாட்டுல. சரி சரி சரி. அப்படி இந்த இடத்துல என்ன சொல்றாரு? ராமர் அவருக்கு மகா வாக்கியங்களை அன்று உபதேசித்தார். யாருக்கு? ராமபிரானுக்கு. ராகவன்னா யாரை குறிக்கும் தெரியுமா உங்களுக்கு? ராவணன் இல்ல, ராகவன். ராமன், ராவணத்தான் குறிக்கும். ராகவன்னா ராமன் அர்த்தம். ராமருக்கு அன்று மகா வாக்கியங்களை முருகப்பெருமான் உபதேசித்த காரணத்தினால் அருள்ராமன் என்றும் அவருக்கு பெயராகிறது. கோதாவரி நதிக்கரையில தான் அவர் என்ன பண்ணாரா, சீதையை அங்க பிரிஞ்சு வருத்தப்படும் போது அங்க சுவாமி அவருக்கு உபதேசம் செய்தாருன்னு சொல்றாரு. கோதாவரி நதிக்கெல்லாம் ஃபுல்லா வடக்க இருக்கு. எல்லா விஷயங்களும் வடக்க நடந்ததுதான். இந்த மகாபாரதம், ராமாயணம் எல்லாமே வடக்க நடந்ததுதான். நம்ம தென் தமிழ்நாட்டுல என்ன நடந்தது சொல்லுங்க பார்ப்போம். பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், அந்த புராணம் கூட வெளியில எல்லாம் வரும். இது இந்த 2 புராணம் பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் வரும். இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா வடமொழியில இருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. கந்த புராணம், திருவிளையாடல் புராணம் போன்ற எத்தனையோ புராணம், 18 புராணங்களுமே வடமொழியிலிருந்து தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டது. இங்க தமிழ்ல இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புராணம் எதுன்னா பெரிய புராணம் மட்டும்தான் தமிழ்ல இருந்து மற்ற இதுக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. ஆமா, திருவிளையாடல் புராணம் ஆலவாய் காண்டம்னே இருக்கு, அது வடமொழியில இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இதெல்லாம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய நீங்க வச்சுக்கோங்க, நான் எல்லாமே சொல்றேன். என்ன எல்லாம் இது நிறைய இருக்கு விஷயங்கள். என்ன அடுத்தது கேள்வி கேட்டோம்னா அப்படி போய்கிட்டே இருக்குமா, நம்ம புராணம் முடிக்க முடியாது. என்ன அதனால ஆலவாய் காண்ட இதெல்லாம் வடமொழியில இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. பெரிய புராணம் ஒண்ணுதான் தமிழ்ல இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. சரிதானா? சரி, நீங்க என்ன செய்யணும் நீங்க வச்சிருங்க, நான் மறந்துருக்கீங்களோ? சரி சரி சரி, ரைட், ஓகே. அப்படி இங்கிற மகா வாக்கியங்கள் 4 ஒன்றை ஒன்று தொடர்ந்து ஹோமம் என்ற அமைதியையும் ராமனுக்கு இறைவன் அருளினான். எப்படின்னா அகம் பிரகமாம்சி அப்படிங்கிறாங்கல்ல, அகம் பிரம்மாம்சி அப்படின்னு சொல்லி இந்த இதுல நான் கடவுள் அப்படிங்கிறாங்கல்ல, தத்துவம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா தத்துவமசிம்பாங்க, நான் அதுவாயினேன் அப்படிம்பாங்க. இது எப்படி அப்படின்னா நான் பிரம்மம் ஆகின்றேன் அப்படிம்பாங்க, அகம் பிரம்மாம்சி அப்படிங்கிறது. அதைத்தான் இந்த இப்ப படத்துல கூட எடுத்திருக்காங்களே நான் கடவுள் அப்படின்னு. அப்படி சொல்லலாமா? நான் கடவுள்னு சொல்லலாமா? அந்த இதே தப்பு. அந்த எழுதுனாங்க பாருங்க, தத்துவம் அகம் பிரம்மாம்சிங்கிற அது தப்பா இருந்ததுனால அந்த படம் கூட ஓடலை. இதுதான் உங்களுக்கு. 2வது நான் கடவுள்னு எடுத்தா அப்படி ஓடுமா? கடவுளை தவிர யாராவது உயிரில் கடவுள் ஆக முடியுமா? அதை நம்ம சைவ சித்தாந்தம் தான் தெளிவா சொல்லுது. சிவமாம் தன்மை பெருமையை தவிர சிவம் ஆகாது. என்னைக்குமே உயிர் சிவமாக ஆகாது. திருவடி இன்பத்தை அனுபவிக்குமே தவிர சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு அருபெறுவார் அச்சுவை. சிவமாக்குனாலும் கூட என்ன ஆகும்? சிவமாம் தன்மை பெற செய்து அங்கேயும் நம்ம அடிமையாத்தான் இருக்கோம் சாமிக்கு. சிவமாக்கி என்னை ஆண்ட அங்கேயும் சிவபெருமான் நம்மள ஆள்றாரு. எங்க முக்தி காலத்துல கூட இந்த உயிரானது சிவபெருமானுக்கு அடிமையாக இருக்கும். புரியுது உங்களுக்கு? அப்படி அடுத்து மேகங்கள் இலைப்பார தங்கும் மகேந்திர மலையில் இருக்கும். இந்த மகேந்திர மலை எதுன்னா பரசுராமர் தவம் செஞ்ச இடம் மகேந்திர மலை. பரசுராமருக்கு இப்ப நாங்க அடியன் போனேன், அவர் அங்க சிவ பூஜை பண்ணியிருக்காரு. எங்க இப்ப ஒரிசா பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அங்க பரசுராமர் வழிபட்ட பரசுராமேஸ்வரர் சாமி பேரு எடுத்து போட்டிருப்பேன், நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். பார்த்தீங்களா? பரசுராமர் நிறைய இடத்துல தவம் செஞ்சிருக்காரு. யாரும் தெரியுதா? பரசுராமர் தன் தாயுடைய தலையை வெட்டுவார், பார்த்துருக்கீங்களா? ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். அப்படி அவர் என்ன பண்ணாரு, மகேந்திர மலையில் பரசுராமர் தவம் செய்த இடம் அந்த மகேந்திர மலை. 2வது சிவ ஆகமங்களை சிவபெருமான் உபதேசித்த இடம். 2வது அர்ஜுனன் பாசுவதம் வேண்டி தவம் செய்த இடம் அந்த இடம். எது? இந்த மகேந்திர மலை. அவர் இந்த காட்டுக்கு போனார் பார்த்தீங்களா, கிருஷ்ணர் கூட்டு போய், இப்ப கிருஷ்ணரே கொடுத்துருக்கலாம் பாசுவதஸ்திரம், ஆனா அவரால் கொடுக்க முடியல. என்ன காரணம்? அது சிவபெருமான் தான் கொடுக்கணும். வேற அந்த ஆயுதத்தை வச்சுதான் அத்தனை பேரையும் அழிக்க முடியும் என்ற காரணத்தினால் கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, போய் பாசுவதாஸ்திரம் வாங்கி வா அப்படின்னாரு. உடனே அந்த மகேந்திர மலையில போய் தான் அவர் தவம் செஞ்சாரு அர்ஜுனன். அது வாங்கின இடம் எது தெரியுமா உங்களுக்கு? பாசுவதாஸ்திரம் வாங்க நம்ம சிதம்பரத்துக்கு பக்கத்துல
எந்த கோயில் சொல்லுங்க பார்ப்போம். அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு உள்ள இருக்கல ஒரு கோயில், எந்த கோயில்? அங்கதான் பாஸ்வஸ்திரம் வாங்கினார் சாமி. சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த கோயில்ல தான் அது பாடல் பெற்ற தலம். அங்கதான் பாஸ்வஸ்திரம் வாங்கிய இடம். வேணுனது அங்க, கொடுத்தது இங்க. போயுது அவங்களுக்கு. அப்படி பாஸ்வஸ்திரம் வேண்டி அவர் தவம் செய்த இடம். ஊசி நுனியில இருந்து தவம் செஞ்சிருக்காரு அர்ஜுனர். தோளுக்கு தோல் வலிமையா சாமி கூட சண்டை போட்டிருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு அவருடைய தவம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சிவபெருமானுக்கு நேருக்கு நேரம் சண்டை போடணும்னா அதுக்கு தவம் இருந்தா தானே முடியும். சாமியை தொடுறதுக்கே என்ன செய்யணும்? தவம் செஞ்சிருக்கணும். சாமியை தோளுக்கு தோலை சண்டை போட்டாராம் அர்ஜுனர். 2 பேரும் சண்டை போடும்போது சிவபெருமான் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ரொம்ப ஓவரா போனாரா, இப்படி 2 கையையும் பிடிச்சிக்கிட்டு ஓங்கி நெஞ்சில ஒரு அடி அடிச்சாராம். யாரா? அர்ஜுனன். உடனே அவருக்கு அப்படியே சித்தம் தெளிவாகி, சாமி உங்களை போய் நான் தெரியாம பண்ணிட்டேன்னு திருவடியில் விழுந்தார். அப்பதான் அவருக்கு அந்த உணர்வே வருது. சாமி இப்படி நெஞ்சில ஓங்கி அடிச்சாரு பாருங்க. அப்பதான் வந்து சிவபெருமான் என்று உணர்ந்து திருவடியில விழுந்தாரு. பெருமானே, அடியனுக்கு மோட்சத்தை தந்தருள வேண்டும் என்று கேட்டார். உடனே எப்பா, இந்த பிறவியில் நீ என்ன கேட்டுட்டு வந்திருக்க? பாஸ்வதஸ்திரம் கேட்டுட்டு வந்திருக்க, இந்த வச்சுக்கோ. உன்னை அடுத்த பிறவியில் உன்னை ஆட்கொள்கின்றேன். ஏன்னா வேண்டுவாருக்கு வேண்டுவன ஈவான். யார் எது கேட்டாலும் கொடுத்துருவார். இப்ப இந்த பிறகு நீங்க மோட்சத்தை கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்க. சாமி எனக்கு எப்படியாவது பிறவில்லாத நிலையை எனக்கு தந்துடணும்னு நீங்க கேட்டீங்கன்னா சாமி கொடுத்துருவாரு. கண்டிப்பா ஏதாவது ஒரு பிறவில கொடுத்துருவாரு. ஆனா வினை கணக்கு இருக்கே, இதை தீர்க்கணும்ல. தீர்க்காம என்ன செய்ய முடியாது? இறைவனுடைய அந்த பேரின்பத்தை அனுபவிக்க முடியாது. எது நமக்கு தடையா இருக்குன்னா, இந்த வினை பயன் நமக்கு தடையா இருக்கு. இறைவனிடம் செல்ல விடாம நம்மள அதுக்கு. இப்ப உதாரணம் சொல்றேனே, தெய்வத்தால் ஆகாதனையும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? தெய்வத்தாலே ஆகலைன்னா அப்ப முயற்சி அப்ப தெய்வமே இல்லைன்னு அர்த்தமாயிருமா? உழைப்பதாக போகுது. சரி, வேற யாராவது? தெய்வத்தால் ஆகாதனையும் முயற்சி தன் மெய்வருத்த, தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி நீ செய்யணும். முயற்சியோடு நீ என்ன செய்யணும் அப்படின்னா பயிற்சி செய்யணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பயிற்சி என்பது என்னது? வழிபாடு செஞ்சா, வழிபாடு செய்து கொண்டே நீ முயற்சி செஞ்சா உனக்கு என்ன செய்யணும்? அது முயற்சி திருவினையாக்கும். இல்ல அதுக்குரிய கூலியை உனக்கு கண்டிப்பா கொடுத்துரும். இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற அந்த உழைப்பு, வழிபாடு செஞ்சு செய்ய செய்ய பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சிவ பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடியாரோடு இணங்கிக்கிட்டே இருக்கணும். தலை யாத்திரை மேற்கொண்டுகிட்டே இருக்கணும். இவ்வளவும் செஞ்சுக்கிட்டே வந்தா, பயிற்சி பண்ணிக்கிட்டே வந்தா, அதோடு சேர்ந்த உன்னுடைய முயற்சியும் இருந்தால் என்ன செய்யும்? அது தன் கூலியை தந்துவிடும். கடைசி கூலி என்னது? இறைவனுடைய பேரின்பம். தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சி தன் மெய்வருத்த. வெறும் முயற்சி மட்டுமே என்ன செய்யாது? கொடுக்காது. அதோடு சேர்ந்து பயிற்சியும் நாம பண்ணணும். அப்பனா தான் இறைவன் அடைய முடியும். வெறும் முயற்சி மட்டுமே நமக்கு என்ன செய்யாது? பலனை கொடுக்காது. அதோடு சேர்ந்து அந்த பயிற்சி அவர் சொல்லலை, அதை மறைமுகமா வச்சு சொல்லியிருக்காரு வள்ளுவர். புரியுது உங்களுக்கு? அப்ப பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். பயிற்சி இல்லாம எதுவுமே கிடையாது. பயிலுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப செய்தல் அப்படின்னு அர்த்தம். கற்றல் வேற, பயிலுதல் வேற. எதை செஞ்சாலும் விடாம செய்யணும், தொடர்ந்து செய்யணும். அதுல ஒருத்தர் கேட்டார், சிவா நான் வெளியூருக்கு போறேன் சிவா. ரொம்ப சந்தோஷம். எங்க போறீங்க அப்படின்னு. சென்னை வரைக்கும் போலான்னு இருக்கேன். வர ஒரு 2 நாள் ஆகும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பூசப்பட்டியில இங்க நான் அகப்பூஜை பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா. அப்படிலாம் செய்ய, அப்படிலாம் இருக்கக்கூடாது. எங்க போனாலும் பூஜை பட்டி என்ன செஞ்சிருங்க, தூக்கிட்டு. உங்க ஆன்மா வேற கிடையாது, அந்த சிவலிங்கம் வேற கிடையாது. ரெண்டுமே ஒன்று. ஆத்மாத்த மூர்த்தி தானே அது. அந்த சிவலிங்கம் யாரு? நம்ம ஆன்மா தான் அங்க சிவலிங்கமா இருக்கு. அதுதான் அதுக்கு ஆத்மாத்த மூர்த்தின்னு பேரு. இது பராத்த மூர்த்தி. வெளியே இருக்கக்கூடிய சாமி பரார்த்தம். நாம இல்லத்துல வச்சு பூச்சிக்கக்கூடிய சாமிக்கு ஆத்மார்த்தம் பேர். அப்ப ஆத்மார்த்தம்னா நம்ம எங்கெல்லாம் ஆன்மா போகுதோ அங்கெல்லாம் யார் வரணும்? அந்த மூத்தத்தை தூக்கிட்டு போகணும். நான் கைலாயத்துக்கு போனேன், தூக்கிட்டு போகணும். எனக்கு பயமா இருக்கு, நான் மிஸ் பண்ணிக்கணும், பயமா இருக்கு. அதை விட உங்களுக்கு என்ன வேலைங்கிறேன்? அந்த சாமியை பாதுகாக்கிறதோட என்ன வேலை? எல்லா இடத்துக்கும் நம்ம தூக்கிட்டு போகணும். அதுக்கப்புறம் 2வது வேலை, முடிஞ்ச அளவுக்கு என்னன்னா அந்த சாமி நினைவாவே இருப்பீங்கல்ல, அதை பாதுகாக்கணும், அதை பார்க்கணும். சாமி இங்க இருக்காரு 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 அப்படின்னு அந்த நினைப்பிலேயே என்ன செய்வீங்க? போவீங்க. அவர் எப்பயுமே சாமி உங்களுக்கு துணையாவே வருவார். சாமி எப்பயுமே உங்களுக்கு துணை. அந்த முகூர்த்தம் உள்ள இருக்க இருக்க உங்களுக்கு அவ்வளவு சிறப்பு. எங்க போனாலும் சென்ற இடமெல்லாம் சாமி உங்களுக்கு சிறப்பு கொடுப்பாரு. ஆத்மார்த்த மூர்த்தி எங்கேயுமே விடக்கூடாது, எல்லா இடத்துக்கும் தெரியும். சிலர் அதுக்கு பயந்துட்டு சிவ பூஜை எடுக்காம இருக்காங்க. எங்க போனாலும் தூக்கிட்டு போகணுமாம்லங்க, அதனாலதான் நான் இன்னும் பூசை எடுக்காம இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அப்படிலாம் நினைச்சு நீங்க என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். எளிமையாக ஒரு சின்ன இதில் வச்சுக்கிட்டு நீங்க வாட்டு எங்க வேணாலும் கொண்டு போறோம். சரிதானா? சரி. அப்படி குறுங்கம் என்னும் ஊரில் தென் கீழ் பகுதியில் அணுக முடியாத ஆமை வடிவான பாறை மேல் உள்ள அழகமைந்த மாபெரும் ஒளிமயமான மண்டபத்தில் இரு தேவியருடன் ஊடியும் கூடியும் வானோர் சேவித்து திருவடிகளை வணங்க காமக்கடவுள் என்னும் ஒரு திருப்பெயரை எழுதினார். 2 தேவி இருக்காங்களா, ஒன்னு வள்ளி, மற்றொன்று. அதனால இந்த இடத்துல சுவாமிக்கு பேரு காம கடவுளென என்றும் பெயர் பெற்றான் என்று இந்த இடத்துல சொல்றாரு. காமனை காய்ந்தவன், அதனால காமக்கடவுள். காமனுக்கு எல்லா பேருமே மயங்குவாங்க, விஷ்ணு முதற்கொண்டு. காமனுக்கு யார் மயங்கிடுவா? விஷ்ணு முதற்கொண்டு. காத்த தொழில் செய்யக்கூடிய விஷ்ணுவே மயங்கிட்டாரு. ஆனா சிவபெருமான ஒண்ணும் செய்ய முடியல. சிவபெருமான் என்ன பண்ணாரு, நெற்றிக்கண்ணை கொண்டு எரிச்சிட்டாரு அவரை. அவர்கிட்ட பலிக்குமா? கைலாயமே எப்படிப்பட்டது? காமத்துக்கு அங்க வேலையே கிடையாது, எங்க கைலாயத்துல. அப்படிப்பட்டவர் சுந்தரம் சாமிகள் அங்க ஒரு பார்வை பார்த்தாருன்னு சாமி என்ன பண்ணாரு, பூலோகத்துக்கு அனுப்பிச்சு விட்டாரு. அங்க காமத்துக்கு வேலை கிடையாது. ஆனா என்ன பண்ணாரு, ஒரு காரியம் வேண்டும் என்பதற்காக சாமி மாதவம் செய்திட தென் திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதலும் காட்சியில் கண்ணினார் அப்படின்னாரு சேக்கிலா சாமி. அதுக்காகவே சாமி என்ன பண்ணாரு, இந்த பூலோகத்துக்கு வரவழைத்து அவருக்கு இந்த திருப்பதிகத்தை பாட வைத்தார். என்ன பதிகம்? திருத்தொண்ட தொகை. எல்லாருக்கும் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? கிட்டத்தட்ட பாதி பேர் மனப்பாடம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்களும் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பா. எல்லாரும் பாடிட்டாங்கன்னா எல்லாருக்கும் பரிசு சிறப்பா கொடுத்துடலாம். எல்லாரும் பாடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். திருவள்ளுக்குடி இது அடியாருக்கு மடியன். மனப்பாடம் பண்ணுங்க. சும்மா கடையில உட்காந்துருக்கும் போது சும்மா அப்படி படிச்சுக்கிட்டே இருங்க, டெய்லி படிச்சுட்டே இருங்க, மனப்பாடம் ஆயிரும். சரி. அப்படி சாமிக்கு அப்படி ஒரு இரு தேவினா அங்க வள்ளி தேவயானி. இப்ப இந்த இடத்துல இச்சாசக்தி, கிரியாசக்தி, முருகப்பெருமாள் கையில வைத்திருக்கக்கூடிய வேலாயுதம் ஞானசக்தி. சிவபெருமான் வச்சிருக்க 2 சக்தி என்ன சொல்லுங்க பார்ப்போம். சிவபெருமான் வச்சிருக்க 2 சக்தி இருக்குல்ல. ஒன்று தாதான்மிய சக்தி, மற்றொன்று பரிக்கிரக சக்தி. தாதான்மியம் என்பது விட்டு நீங்கா சக்தி, எப்போது பிரியா விடை, சாமி விட்டு பிரிய மாட்டாங்க. தனியா ஒரு அம்பாள் இந்த உலகத்தை இயக்குவதற்காக துணைக்கு பயன்படுத்தக்கூடிய சக்தி. இந்த மாயையே இறைவனுக்கு பரிக்கிரக சக்தியாக வரும். புரிஞ்சுச்சா? அதை எப்ப தேவைப்படும் போது அதை பயன்படுத்துவதும் தேவைப்படும் போது பயன்படுத்தாமல் இருப்பதும் சிவபெருமானுடைய இச்சையை பொறுத்தது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்ப எல்லாரும் இப்ப சொற்பொழி ரூல்ஸ் படி எல்லாருக்கும் என்ன போடணும், போர்வை விரிக்கணும். போர்வையில் உட்காந்துதான் கேட்கணும். நீங்க எல்லாரும் அப்படி இப்படி உட்காந்துடுறீங்க. இப்ப நம்ம திருமுறை பண்ணணும், என்ன செய்வோம், பெட்ஷீட்டை விரிச்சு உட்காருவோமா? தேவை முடிஞ்சதை என்ன செஞ்சிருவோம், அதை மறைக்கிறோம். மழை வருது, தேவைப்படும் போது என்ன செய்வோம், டக்குன்னு ஒரு அவுக்கு கொடையை விரிச்சுக்கிடுவோம். தேவை இல்லை அப்படின்னா மறுபடியும் மறைக்கும். இதேதான் சாமி செய்யறாரு. உலகத்தை நினைச்சா விரிச்சு விடுவாரு, தேவைன்னா ஒடுக்கிடுவாரு. அந்த ஒடுக்குறதுக்கு மகா சங்காரம் பேரு. எல்லா உயிர்களையும் ஒடுக்கும் போது சாமிக்கு மகா சங்காரகாரன்னு பேரு. அப்புறம் புனருப்ப காலத்துல எல்லா உயிரையும் மறுபடியும் என்ன பண்ணுவாரு, சாமி தோற்று ரெஸ்ட் எடுக்கும்போது மறுபடியும் சாமி எல்லாத்தையும் ஒடுக்கிடுவார், மறுபடியும் மீள தோற்றுவிப்பார். இதை சாமி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதனாலதான் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே அப்படின்னாரு யாரு, நமது மாணிக்கவாசகர். எப்பயுமே அவர் நடனம் புரிஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு. நடனம் என்பது வேற கிடையாது, ஐந்தொழில் என்பது வேற கிடையாது, ரெண்டும் ஒன்றே. நடனம் என்பதும் ஐந்தொழில் என்பதும், இந்த ஐந்தொழில் எப்பயுமே சாமி புரிஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு. இருள்ல கூட சாமி நடனம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, ஐந்தொழில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. என்ன அப்போ நமக்கு முற்று மறைப்பு, ஆனவனுடைய முற்று மறைப்புனால இறைவன் தெரியல. இப்பயும் பாருங்க தெரியல. என்ன காரணம்? இன்னும் நமக்கு என்ன இருக்கு, புறை இருக்கு, அதை நீக்கணும். நீக்காம உலகம் சாமி தெரிய மாட்டார். இன்னும் புறை இருக்கு, அது முற்றிலும் மறைப்பு. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நீக்கிருக்காரு. இப்போ அறகுறையா தெரியுது. இப்ப கொஞ்சம் வழிபாடு செஞ்சு கொஞ்சம் மேன்மை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன செஞ்சிடும், இறைவன் முற்றிலுமாக தெரியாது. விறகில் தீயினன் பாலில் படுநெய் போல் மறைய நின்றுளான் மாமணி ஜோதியான் உறவுகோல் நட்டு உணர்வு கைட்டினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே என்று சொல்வதற்கிறாங்க. பால்ல நெய் இருக்கு, அதை அன்பு என்கின்ற மத்தத்தை ஊன்றி அறிவு என்கின்ற கயரால் திரித்தால் இறைவன் வெளிப்பட்டு தோன்றுவார். அன்பு என்கின்ற மத்தத்தை ஊன்றி அறிவு என்கின்ற கயரால திரிக்கணும். 2 வகை அறிவு என்னது? ஒன்று அபரஞானம், மற்றொன்று பரஞானம். ஒன்று நூல்களால் கற்கக்கூடிய அறிவு, மற்றொன்று அனுபவத்தினால் ஏற்படக்கூடிய அறிவு. இந்த 2 வகை அறிவை கொண்டுதான் நாம இறைவனை காண முடியும். அப்படி ஒரு சேர பெற்றவர் திருஞான சம்பந்த பெருமான். ஓமையில்லா கலைஞானம்
உணர்வறிய மெய்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் என்று அந்த பாடலையும் நமது சேக்கிழார் சொல்றார். அப்படி இந்த இடத்துல முருகப்பெருமானுக்கு காம கடவுள் என்ற ஒரு திருப்பெயரை எழுதினார். வானோங்கி வளர்ந்த சையை மலையில் உள்ள சித்தர்கள் நிறைந்த ஒரு தளத்தில் களங்கம் இல்லாத சனகர் முதலிய யோகிகளுக்கு உட்பொருளான மேல் எழச் செய்யும் குளிகை சித்தி இயங்க வைக்கும் பாதுகை சித்தி பேரறிவுக்கு இடமான பிராணயாம சித்தி நலமுற விளைய உயர்ந்த நிலைகளை உபதேசித்து அனந்த யோகி என்றும் யோக சுந்தரர் என்றும் யோகநாதர் என்றும் சுத்த யோகீசர் என்றும் வேத மந்திர சொரூபமாக இருக்கும் யோக வல்லவர் என்றும் முருகப்பெருமானுக்கு பேரு. இந்த சித்தி பண்றாங்க பாருங்க. சையை மலைன்னா இங்க என்ன மலைன்னா கைலாய மலைன்னு அர்த்தம். சையை மலைனா கைலாச மலை. அங்க சாமி இருக்காரா? அங்க சிவபெருமான் தானுங்க இருப்பாருங்க. சிவபெருமான் இருக்க முருகப்பெருமான் இருக்காரா அப்படின்னா கைலாய மலையில தான் இருக்காரு. முருகன் கிடையாது. அது கந்தலோகம் தனியா இருக்கும். முன்னாடி விநாயகர், முருகர், சாமி, அம்பாள் எல்லாருமே இருப்பாங்க. அங்க சனகர் முதலாகிய யோகிகளுக்கு உட்பொருளான மேல் எழச் செய்யும் குளிகை சித்தி, அதாவது அட்டமா சித்தி போன்ற சித்திகள் எல்லாம் அங்கே பிராணயாம சித்தி, இந்த மூச்சு அடக்கிறது. இந்த இப்ப உங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விரத காலம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப விரதம் இருக்காங்கல்ல, இன்னொன்னு கொடுக்க போறீங்களா? இந்த கொடுங்க அப்படின்னு அப்படியே நினைச்சேன். என்ன ஏன்னா இப்பதான் சொன்னேன், விரதம் சொன்னதுக்கு அப்புறம் இங்க வேகமா கேட்குது. நம்ம எல்லாம் விரதம் இருந்து அப்படின்னு சாமி பார்ப்பாரு. ஏண்டா நீ எல்லாம் விரதம் இருந்து அப்படின்னு சாமி. ஏன்னா இப்ப ரொம்ப வயிறு பசிக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிராணாயாமம் செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, வயிறு பசிக்காது. மூச்சை நிப்பாட்டி பாருங்க, உங்களுக்கு பசிக்காது. விடுறதுனாலதான் உங்களுக்கு ரொம்ப என்ன செய்யுது. நீங்க மூச்சை நிப்பாட்டி காற்றை கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா விட்டு 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 பழங்க, உங்களுக்கு பசியே தெரியாது. அதான் காற்று எறியும் கருத்தறியேனேனாரு. அந்த காற்றை அடக்கி நம்ம சுவாசிச்சு பார்க்கணும். அதுக்கு திருமூலதேவனை சொன்ன அந்த 1 மடங்கு 4 மடங்கு 2 மடங்கு 1:4:2 அப்படிங்கிற அந்த கணக்குல நம்ம மூச்சை இழுத்து பழகணும். உங்களுக்கு எவ்வளவு நேரம்னாலும் செய்யலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களை காற்றை நிப்பாட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க காற்றை நிப்பாட்டி பழகி பாருங்க. சரிதானா? 1 அப்படி டபுளா மாறணும், 2 ஆகணும். 4 8ஆ மாறணும், 2 4ஆ மாறணும். அடுத்து இங்க 4 8ஆ மாறணும், இது 32ஆ மாறணும். கடைசி 64 வரைக்கும் போகணும். 64 மேல யாருமே இது வரைக்கும் எந்த ஞானிகளுமே 64 மேல நிப்பாட்டினது இல்லை மூச்சை. எல்லா ஞானிகளுமே 64 வரைக்கும் உள்ள மூச்சை நிப்பாட்டிடுவாங்க. 64 வரைக்கும் மூச்சை நிப்பாட்டினாங்க. அப்ப எத்தனை ஆண்டு வாழ்ந்திருப்பாங்கன்னு பாருங்க. அப்படி நிப்பாட்டினா எத்தனை வருஷம்னாலும் வாழலாம். காற்றை குடிச்சே உயிர் வாழ்ந்தவங்களாம் இருக்காங்க. இப்ப திருமூலதேவனெல்லாம் அப்படியே கண்ணை மூடினானா அப்படி மூச்சு அப்படி உள்ள இழுத்து நிப்பாட்டி கண்ணை திறந்தானா 1 வருஷம் ஓடிடும். வருஷம் ஓடுறது தெரியாது. அவங்களாம் காற்றை சுவாசிச்சே வாழ்ந்தவங்க. எல்லா ஞானிகளுமே இந்த காட்டுல போயெல்லாம் தவம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த பிராணாயாமம் பண்ணிதான் அவங்களுக்கு பசியே தெரியாது. அவங்களுக்கு உயிர் வாழ்றதுக்காக என்ன செய்வாங்க, சிறு காய்கனிகளை அப்படி பறிச்சு கொஞ்சம் சாப்பிட்டுடுவாங்க. காட்டுல தவம் இருக்கிறவங்க எல்லாம் தவம் கலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். தவம் போயிடுச்சுன்னா பசி உடனே என்ன செய்வாங்க, ஒரு கனிகளை பறிச்சு அப்படியே சாப்பிடுவோம். அது மாதிரி பசுவத்தை செஞ்சவங்க எல்லாம் பசுவை தெரியாம கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பசு மந்தையில 12 ஆண்டுகள் இருக்கணும். பசு மந்தையிலே இருக்கணும், வெளியில போகக்கூடாது. பசு மந்தையிலே இருக்கணும். அந்த கோமியத்துலதான் குளிக்கணும். பசு கொடுக்கக்கூடிய அந்த கோமியத்துலதான் குளிக்கணும். அது மழையில நனைஞ்சா நாமளும் மழையில நனையணும். அது வெயில நின்னா நம்மளும் வெயில நிக்கணும். சாப்பிடவே கூடாது. பசு சாப்பிடும், நம்ம சாப்பிடக்கூடாது. பட்னியா கிடக்கணும். உயிர் போற நிலை வரும்போது ஒரு காய்கனிகளை பறிச்சு சாப்பிட்டுக்கணும், அந்த உயிர் வாழ்றதுக்காக. 12 ஆண்டுகள். இதுதான் பசு வதைக்கு, ஒரு பசுவுக்கு. அதுக்கு கூட நீங்க கனவு பண்ணி பார்த்துக்கணும். அப்படி நிறைய இதெல்லாம் இருக்கு. சரி, அப்படி சாமி அங்க உபதேசித்து சாமி சித்தர்களுக்கெல்லாம் யோகிகளுக்கெல்லாம் உபதேசம் செய்து யோகநாதர் என்றும் யோக சுந்தரர் என்றும் சுத்த யோகீசர் என்றும் வேத மந்திர சொரூபமாக இருக்கும் யோக வல்லவர் என்றும் முருகப்பெருமானுக்கு அங்கே திரு குற்றால மலை என்னும் திருக்கூடாதலத்தின் வடகீழ் திசையில் உள்ள திரு இளஞ்சி என்னும் திருப்பதியில் கபிலர் முதலாகிய யோகிகளுக்கு முருகப்பெருமான் அங்க
அவங்களாம் யார் முழுமுதற் பொருள்னு சொல்லும்போது முருகப்பெருமான் அவங்களுக்கெல்லாம் வேண்டிய வரங்களை எல்லாம் வழங்குகின்ற வள்ளலாக இருந்து வரதராஜன் என்று பெயரை பெற்றாராம். வரதராஜன் முருகப்பெருமானுக்கு எங்க பேரு? இளஞ்சியில பேரு. நம்ம இளஞ்சி குமாரன் தானே சொல்றோம். அங்க சாமிக்கு வரதராஜன் ஒரு பேர் இருக்கு. இது எல்லாம் நூல்களுமே சொல்லுது வரதராஜன் என்கின்ற பெயர். இப்ப திருச்செந்தூர் புராணமும் அதான் சொல்லுது. ஆக்கல் காத்தல் அழித்தல் போன்ற மும்மை ஒளிமய மூவர் ஆவதும் யாமே. இப்ப யாரு முழுமுதற் பொருள்னு அவங்க கேட்டாங்க. இந்த கபில முனிவர் போன்றவர்கள்லாம் கேட்டோம். யாமே அனைத்தையும் காத்து அழித்து படைக்கின்றோம் என்று முருகப்பெருமான் தன்னை காண்பித்து அந்த மூவர்களுக்கும் அருள் செய்து அவங்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்த காரணத்தினால் முருகப்பெருமானுக்கு இளஞ்சி குமாரருக்கு அங்கே வரதராஜன் என்கின்ற திருநாமம் உண்டாகியது. எங்க இளஞ்சி குமாரர் போயிருக்கீங்களா? இளஞ்சிக்கு இப்பதாங்க குற்றாலத்துல போய் சீசனுக்கு குளிச்சுட்டு வந்தவங்க. அங்க போனோம் பாருங்க, அந்த இளஞ்சியை பார்க்க தாங்க மறந்துட்டோம். திருமலை கோயில் கிடையாது பாருங்க, இவங்க திருமலை கோயில் தானே அப்படிங்கிறாங்க. அது குற்றாலத்துக்கு போற வழியில இருக்கு இளஞ்சி. வரதராஜர் என்னும் புராண திருப்பெயரை புனைந்து கொண்டனர். அது மாதிரி கம்பீரமான மூச்சுக்கரங்களால் இருக்கும் காரணத்தால் இம்மலை திரிகுடாச்சலம். அதனால அதுக்கு வந்து திரிகுடாச்சலம்னு பேரு குற்றாலத்துக்கு. அந்த குற்றால குறவஞ்சி நூல் எழுதின ஆசிரியர் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? குற்றால. அந்த பார்த்தீங்களா, கரெக்டா சொல்லிட்டாங்க. திரிகூட ராசப்ப கவிதை. சிறப்பா சொல்றீங்க. அவர் தான் என்னாரு, நன்றும் தீதும் பெறதர வாரான்னாரு. அது கனியன் பூங்குன்றனார். சாரி, அப்படி திரிகூட ராசப்ப கவிதை குற்றால குறவஞ்சி எழுதியிருக்காரு. அதனால குற்றாலத்துக்கு ஒரு பேரு திரிகூடாச்சலம்னு ஒரு பேரு. பாண்டி நாட்டில் உள்ள பழம்பதி இளஞ்சி காசிபர் கபிலர் துருவாசர் மூவருக்கும் உண்டான மயக்கம் அகற்றி சிவமே மெய்ப்பொருள் என தெளிய வைத்த தலம் இத்தல விருட்சம் இளஞ்சி. தல விருட்சமே இளஞ்சி மரம் தான் பொழுது. அதாவது மகிழ மரம். இளஞ்சி என்பது என்னது? இப்பதான் புரியுது. அது மகிழ மரம். மகிழ மரத்துல மகிழ மரம்னு சொன்னதுமே உங்களுக்கு ஒருத்தவங்க ஞாபகம் வரும். யாருன்னு சொல்லுங்க? சுந்தரம் சாமி. அந்த கரெக்டா சொல்லிட்டாங்க. அந்த சத்தியம் வாங்கினாங்கல்ல, சாமி என்ன பண்ணாரு? ஏமா நீ அவன் சொல்லுவான், சுந்தரன் சொல்லுவான், சிவலிங்கத்துக்கு முன்னாடி சத்தியம் நீ நேரம் மகிழ மரத்துக்கு வர சொல்லிடு அப்படின்னு சாமி என்ன பண்ணாரு? நல்லா போட்டு கொடுத்தாரு. நேரா வாம்பா இங்க நான் சாமிக்கு முன்னாடி சத்தியம் பண்றேன் அப்படின்னாரு சுந்தரம் சாமியார். இல்லைங்க, இதுக்கெல்லாம் போய் சாமிக்கு முன்னாடி சத்தியம் பண்ணலாமாங்க, வாங்க நீங்க மகிழ மரத்துக்கு வாங்க அப்படின்னதும் அப்படியே பார்த்தாரு சுந்தரம் சாமியார். நம்ம ஆளு போட்டு கொடுத்தாரு போல தெரியுது. சரி இன்னைக்கு என்னதான் நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு போய் சத்தியம் பண்ணாரு. ஆனா சத்தியத்தை மீறிய காரணத்தினால் 2 கண்ணும் அவருக்கு போயிடுச்சு. இப்பெல்லாம் காலையில எந்திரிச்சதுமே எவ்வளவு பொய் சொல்றாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பொய் சொன்னாலே எண்ணில்லாத பிறகு வரும். பொய் சொன்னால் நம்ம காலையில இருந்து எத்தனை பொய் சொல்றோம்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதனால பொய்யை நாம என்ன செய்யணும்? பொய்மை வாய்மை எனப்படுவது யாதனின் தீமை இல்லாத சொல். வாய்மை எனப்படுவது தீமை இல்லாத சொன்னாலே வாய்மைதான். அதனால் இப்போது இளஞ்சி என்னும் பெயர் பெற்றது. அகத்தியர் இளஞ்சி முருகன் அருள் பெற்று திரு குற்றால உலகநாதரை லிங்கமாக்கினார். குற்றாலத்துக்கு போனாரா? அங்க யார் இருந்தா? விஷ்ணு இருந்தாரு. இவர் திருநீரை பூசிட்டு உள்ள போனாரு. அங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்ட்டாங்க, வெளியில போங்க அப்படின்ட்டாங்க. திருநீரை பூசிட்டு போனதும் அவங்க எல்லாம் என்ன செஞ்சிருந்தாங்க? திருக்காப்பு திருமண் சாட்டியிருந்தாங்களா? பார்த்தாரு. உடனே நேர இளஞ்சி முருகப்பெருமான்ட்ட வந்தாரு. முருகா என்னப்பா செய்ய அப்படின்னாரு. உடனே சாமி என்ன பண்ணாரு? அவருக்கு இந்த வடிவத்தை கொடுத்து திருமாலுடைய அந்த திருமண காப்பை சாத்தி அனுப்புனாரு. உடனே அங்க போனதும் இவர் வடிவத்தோட போனதும் என்ன பண்ணாரு? உள்ள விட்டாங்க. உள்ள போனதுமே பெருமாள் என்ன பண்ணாரு? குறுகு போலா குறுகு 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 குறுகுன்னு அப்படி குறுகி சிவலிங்கம் ஆகிட்டாரு. யார? திருமால சிவலிங்கம் ஆகிட்டாரு அகத்திய மாமுனிவர். இப்ப குற்றாலத்துல இருக்கிறது யாரு? திருமால சிவலிங்கமா இருக்காங்க. அப்படி குறுகு பலா அந்த பலாமரம் அவ்வளவு சிறப்புடையது. குற்றாலத்துல அந்த பலாமரத்துக்கு அவ்வளவு சிறப்பு. அதை வச்சு ஒரு பதிகமே பாடியிருக்காரு ஞானசம்பந்த பெருமான். அந்த குற்றாலத்துல அவ்வளவு சிறப்பு. அந்த கோயிலுடைய அமைப்பே சங்கு வடிவத்துல இருக்கும். நீங்க மேல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா சங்கு வடிவ அமைப்புல குற்றால திருக்கோயில் அமைந்திருக்கும். எல்லாம் குற்றாலத்துக்கு போவாங்க. நாங்க போனோம், குற்றாலத்துக்கு போயிருந்தோம். நாங்க அது 10 பேர் தான் இருக்கோம் உள்ள, வேற ஆளே இல்லை.
பார்த்தா கூட்டம் பூரா அங்க குளிக்கிறதுலதான் இருக்கு. ஒரு ஆளை கூட இங்க உள்ள வர மாட்டேங்கிறான். அத்தனை பேரும் குளிக்கிறதுதான் இருக்காங்க ஒழிய ஒருத்தர் கூட உள்ள கோயிலுக்கு வர மாட்டேங்கான். பாத்துக்கோங்க. யாரு போவா? அடியார்களுக்கு தெரியும், மத்தவங்களுக்கு என்ன அதோடைய அருமை. அதான் அதான் நீங்க மட்டும் வழிபாடு பண்றதுனால உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. மற்றவங்களுக்கு அதோட அருமை தெரியாது. அது இறைவன் வழிபாடு செய்யறவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய தெரியும். ரெண்டாவது, சாமி யாரை பார்க்க நினைக்கிறாரோ அவங்கள தான் உள்ள கூப்பிடுவாரு. எல்லாராலும் என்ன செய்ய முடியாது, குற்றாலத்துக்கு போகலாம், இறைவன் அருள் இல்லாம நாம் என்ன செய்ய முடியாது, கோயிலுக்குள்ள போய் தரிசனம் செய்ய முடியாது. யாரும் முடிவு பண்ணணும், அவர்தான். சரி, இது ஒன்று படிக்கணும். இதுதான் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த திருச்செந்தூர் புராணத்தில் நீங்கள் கேட்டதுனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியின் உரையை நிறைவு செய்யுங்க. நிறைய இருக்கு. இன்னொரு கரெக்டா ஒரு 8 நாள் புராணம் முடிஞ்சிடும். ஒரு 8 நாள் எடுத்துட்டோம்னா 8 நாள்னா கரெக்டா ஒரு மாசம். மாசத்துக்கு 8 நாள் வருதுல்ல, வாரத்துக்கு 2 நாள், 4 வாரத்துல முடிஞ்சிடும் சாமி திருவருளால. மிகப்பெரிய கருணை. அப்படின்னு ரொம்ப நாளா விரும்பினது திருச்செந்தூர் புராணம் எப்படியாவது எடுக்கணும். முருகா முருகா ஆட்கொண்டியே என் ஆட்கொண்டிய முருகா, சாவ கடந்த அடியனு கருவிலே இருக்கு, கருவில இறக்கவே கொண்டு வந்து சொற்பொழி பேசுற அளவுக்கு வச்சிருக்கே சாமி. உன்னுடைய புகழை என்னைக்கு பேச போறேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சாமியுடைய மிகப்பெரிய கருணையினால பேசக்கூடிய வாய்ப்பு அடியனுக்கு வழங்கினாரு. மீதியை முடிக்கிறதுக்கு திருவருள் நமக்கு துணை செய்யும். சரி, சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சடமூடமட்டி பவவினையிலே சனித்த தமியன் நெடியாள் மயக்கம் உருவேனோ, கருணை புரியாதிருப்பது என்ன குறையும் வேளை செப்பு, கைலை மலைநாதர் பெற்ற குமரோனே, கடக புய மீது ரத்த மணியணி பொன் மாலை சிச்சை கமலும் மணமார் கடப்ப மணிவோனே, தருணமிதையா மிகுத்த கணமதுரும் நீல் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு, தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் வைத்த வடிவேலா, அருணதல பாத பத்மம் அது நிதமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா, அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகா திருவேரகத்தின் முருகோனே முருகோனே, கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை கைலாயம் வேகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திருவாவுடு தெரிவாள் நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ வான்முகில் வளாது வேகமடிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமம் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வையம் நீடுக மாமலை பண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தொங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே ஆதி தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை குருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறி மஞ்சை வாழ்க யான் இதன் அணங்கும் வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் அரகாம பார்வதி பதையே தென்னாருடைய சிவனையை போற்றி வெற்றிவேல் முகனுக்கு சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் வித்தியாசம் இதுதான் சப்பா இதங்கிறது